நெருங்கி வரும் மறுமை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் மறுமை நாள் நமக்கு நெருங்கி வருகிறது. இந்த நெருங்கி வருகிறது என்று நாம் உணர வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இது நடந்தால் உங்களுக்கு நெருக்கம் என்று சொல்லி தருகிறார்கள். சாதாரணமா வேலூருக்கு வர்ற வழியில எங்கிருந்து போன் போட்டு கேட்கிறாங்க, நான் இப்ப கழுத்துறையில நீங்க நெருங்கிட்டீங்கன்னு. சில இடங்களை நாம் சொல்லுகிற நேரம் நான் இப்பதான் பானதுறையில இன்னும் அங்கேயான்னு கேட்பாங்க. அல்லாஹ் அவருடைய தீர்ப்பு நாளை நீங்கள் அறிவித்து விட்டார். இந்த நாளை நான் உங்க சந்திக்க போறேன். அந்த சந்திப்பு நடக்கக்கூடிய நாள் எந்த திகதி என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. இந்த நாள் இப்படித்தான் வரும், இந்த மாதிரி இத்தனை ஆண்டு அப்படி சொல்லவில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நெருக்கமா இல்லையா என்பதை நீங்க பார்க்கறமாக இருந்தா, இந்த விஷயம் நடந்தால் மறுமைக்கு நெருக்கம். அப்போ நீங்க நினைச்சீங்க, நீங்க மறுமைக்கு நெருங்கிட்டீங்க. ஒவ்வொரு விடயங்களும் நடக்க நாம் மறுமையை நோக்கி பயணிக்கிறோம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் போட்டார்கள், அடையாளம் விட்டார்கள். இந்த விஷயம் நடந்தால், அதாவது சும்மா உங்க ஊர்ல யாராவது ஒரு ஆள் மௌத்தாகிறதுனா மறுமை நாள் அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. மறுமை நாளுக்குரிய அடையாளம் என்றால் உலகமே திரும்பி பார்க்கிற மாதிரி ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயம் நடந்தால் சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ரப்பை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். அந்த பயணம் அல்லது ரப்பை சந்திக்கக்கூடிய அந்த நாள் நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடையாளங்களை சொன்னார்கள். அந்த அடையாளங்களை நாம் ஒழுங்க புரியணுமாக இருந்தார். நிறைய இடங்களை நான் பார்த்திருக்கிறேன். மறுமை நாளின் அடையாளம் என்பது, மறுமை நாளின் அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எல்லாம் சொல்லுகிறோம். அதை கேட்கக்கூடியவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். என்ன மாற்றம்? இறைவா, நீ எனக்கு தந்த ஆன்மா இது, நீ தந்த ரூஹ், இதை ஒழுங்காக நான் பயன்படுத்தி விட்டேனா? உனக்கு விருப்பமான முறையில் நான் மாற்றி விட்டேனா? உன்னிடம் இந்த ரூஹை திருப்பி தருகிற நேரத்தில் இறைவா, நான் நல்ல முறையில் மாற்றிருக்கிற உணர்வு மேலோங்கணுமே தவிர தகவலுக்காக வேண்டி இஸ்லாமியை சொல்லவில்லை. தகவலுக்காக வேண்டி இந்த விஷயத்தை இஸ்லாம் சொல்லவில்லை. நாம் உணர்வு பெற வேண்டும் என்பதற்கு சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உங்க ஊர்ல ஒரு ஆள் நிற்கிறார், அவர் ஒரு பேச்சு, ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன அப்படி இல்லை, ஒரு ஆள் நிற்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சொல்றாரு, எப்பா ஒரு நாளைக்கு 25 இன்றைக்கு இந்த பக்கத்துல இருந்து வர்ற ஒரு வாகனம் இந்த ஆட்டோ ஒரு நம்பர் பிளேட்டை சொல்லி, இந்த பக்கத்துல இருந்து வர ஒரு ஸ்கூட்டி நம்பர் பிளேட்டை சொல்லி, ரெண்டும் முட்டி பண்ணி அதுல ஒரு ஆள் முத்தா போயிருவார். சொன்ன மாதிரியே இன்னைக்கு நாள் 25 பார்க்கிறோம், ரெண்டு பக்கத்துல இருந்து வருது ஒரு வாகனம். சரியா சொன்ன இடத்துல முட்டி மோதுறாங்க, ஒரு ஆள் மோதா போயிட்டாங்க. அப்ப இத ஒரு ஆள் சொன்னால், இப்படி சொன்னா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? இப்படி சொல்றாரு, எப்படி வேணா சொல்ல முடியும்? எங்களோட ஒரு 25 வீரர் இருப்பாங்க, தௌஹீத் ஜமாத். எதை நாம உடனே என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தீர விசாரிச்சு ஆய்வு பண்ணி நம்ம யோசிப்போம், இவங்க பிளான் பண்ணிட்டாங்களோ, இவனே ஊர்ல பெரிய ஆரம்பத்துக்கு 2 வாரத்துக்கு செட் பண்ணி மோத முட்டி ஒரு ஆள் காலி பண்ணி நான் சொன்னா எல்லாம் நடக்கும் என்றதுக்குரிய பிளான் இப்போ தெரியாது நம்ம யோசிப்போம். அப்போ அவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு சந்தேகம் வந்தா நான் சொல்றேன், நாளைக்கு திங்கட்கிழமை பகலுக்கு 2:32க்கு உங்க ஊர்ல பூமி கொடுக்க வரணும், உங்க ஊர்ல பூகம்பம் வரணுன்றாரு. 8:32 கவனமா புரிச்சுக்கோங்கன்றாரு. சரியா நம்ம திங்கட்கிழமை 2:32 பார்க்கிறோம், பூமி வந்துட்டு. இப்ப நாம் என்ன நினைப்போம்னா, சந்தேகமே இல்லாமல்
இவர் சொல்லும்போது உண்மை. எப்படி உண்மை? பூகம்பம் இவர் எப்படி வச்சாங்க பூமிய? இவருக்கு என்னமோ நம்புவோம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அப்படி எந்த மனுஷனையும் உலகத்துல சோசியல் வசதி இருக்காங்க, கவிமார்கள் வேற வகை வேற எந்த மனிதனாலும் சொல்ல இயலாது. இப்படி சொன்னா அவர் இன்னொரு தகவல் சொல்லுவார். என்ன தகவல் தெரியுமா? உங்க கையில புள்ளி நீங்க 6 நேசம் புள்ளியை பார்த்து சொல்றாரு. மே மாதம் 22ஆம் தேதி உங்க புள்ள மௌத்தாயிரும். உங்க புள்ள மௌத்தாயிரும். மௌத்தாக முன்னாடி அவருக்கு மே மாதம் 1ஆம் தேதி இந்த கை உடைச்சு போயிருப்பாங்க. கை உடைச்சு போயிடும். மே மாதம் 10ஆம் தேதி இந்த விரல் அது வெட்டி பட்டுருங்க. ஒரு சும்மா போராது. மே மாதம் 22 மொத்தா போறாங்க. இதை கேட்டதில் இருந்து வீட்டுக்கு வந்தா சாப்பிடுற நேரம் அடைக்குவாங்க. ராத்திரிக்கு நெத்தியெல்லாம் வேற ஒரு ஆரம்பிக்கும். மகன் உங்க மனைவி போய் சொல்லிக்கிறீங்க, 2 பேரும் நைட்ல புள்ளிய பார்த்து அழுதுட்டே இருப்பீங்க. அந்த இரவுலாம் பயங்கரமான இரவுலாம் நிற்கும். மெல்ல மெல்ல நாட்கள் நெருங்க. மே மாதம் 1ஆம் தேதி வர அவர் கை உடைச்சு போக நீங்க இன்னமுமே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அடடா 1ஆம் தேதி சொன்ன மாதிரி கை போச்சுன்னா 22ஆம் தேதி புள்ள மௌத்தாயிரும். அந்த புள்ள முகத்தை பார்க்கிற உங்களுக்கு விதவிதமாக சாப்பாடு வைத்திருந்தால் உங்களால சாப்பிட முடியாம போயிடும். அந்த முகத்தையும் அந்த கண்ணையும் பார்த்து நீங்க கண்ணீர் வச்சுட்டே இருப்பீங்க. இரவெல்லாம் புள்ள தூக்குவதை பார்த்து நீண்ட நேரம் பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க. உங்களால் நீங்கள் உங்க மனைவி 2 பேரும் பார்த்துக் கொள்வீங்களே தவிர உங்களால் வாழவே முடியாமல் விதவிதமான ஆடை அவைகளை போட்டு அழகு பார்ப்பதற்கு உங்களால் முடியாமல் போயிடும். உங்கள் தலைமையை கோலத்தில் தெரிவிங்க. மே மாதம் 10ஆம் தேதி ஆனது அவர் விரலும் வெட்டிப்படுவது இன்னும் உறுதியாகும். ஐயா உங்களுக்கு சொல்ற தெரியுமா? நிஜமா நம்பினால் நமக்குள்ள எப்படி மாற்றம் வருது. 22ஆம் தேதி குள்ள மௌத்தாயிரும் என்று ஒரு ஆள் சொல்ல, அதுக்கு முன்னாடி சில அடையாளங்களை போல அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நடக்க நம் கல்விக்குள் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படுமாக. அது நாம் நம்பினால், நாம் நம்பாமல் இருந்தால் நமக்கு எந்த தாக்கமும் செலுத்தாது. அல்லாஹ்வுடைய மறுமையினுடைய அடையாளத்தை பெருமாள் ஏன் சொல்கிறார்கள் தெரியுமா? ரப்பை சந்திக்கும் நாள் வாய்க்கிலே சான நாள் அல்ல. அல்லாஹ் அத்தனையும் படைத்து அப்படி கச்சிதமாக அத்தனையும் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், என்னை சந்திக்கக்கூடிய நாள், அந்த நாளிலே உங்களுக்கு நான் திருப்பி தரப் போகிறேன். அந்த நாள் நெருங்கி வருகிறது. என்னை நீ சந்தித்து ஆதரவு கொண்டால் அந்த நாளில் ரப்புக்கு முன்னாடி நாம் போகிற நேரம் நீங்கள் எப்படி முதலில் படைக்கப்பட்டீர்களோ அப்படி கொண்டு வரப்படுவீர்கள். எப்படி சப்பு சப்பாக நிற்பீங்க அல்லாஹ்வுடைய முன்னாடி. அல்லாஹ்வுடைய முன்னாடி சப்பு சப்பாக நீங்கள் காட்சியளிக்கப்படுவீர்கள். எல்லோரு குற்றவாளிகள் நிற்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னாடி சாதாரண ஒரு போலீஸ் அவங்க உங்கள்கிட்ட விசாரிக்கிற நட்டிக்கு போகிறார்கள். ஈஸ்ட் அன்னைக்கு பிறகு பல பள்ளிவாசல்கள் தௌபாக்களை மறந்து விட்டார்கள். ஏன் சிஐடி வருகிறார்களாம்? இந்த சபையில் இருக்கிறார் புலனாய்வுத்துறை அவர்களுடைய பணிகளை செய்வார்கள். நாம் நம்முடைய பணிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தாவா எந்த காலத்திலும் தாவாவுக்கு யாராலும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நபிகளே இந்த சாதாரண விசாரணைகளுக்கு நட்டிக்கு போகக்கூடியவர்கள், சாதாரணமான விசாரணைகளுக்கு துணித்து போகக்கூடியவர்கள் ரப்பிடம் முன்னாடி நிப்பாட்டப்படுகிற நேரம் அதிபயங்கரமான நாள். இந்த ரப்பையும் அவருடைய தலைகள் எல்லாம் குனிந்துவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் கிரவுண்ட்ல இருந்து மனிதர்களை செட் பண்ணுவார்கள். பாவிகளை பிரித்து விடுங்கள். அந்த நேரத்தில் நல்லவர்களை பாவிகளை
அந்த ராணுவம் அணிவகுத்து நிற்குமோ அதையெல்லாம் தாண்டி ரப்பு வருகிற நேரம் மலக்குமார் அணிவகுத்து நிற்பார்கள். وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم. நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். ஹல்மில் மதீத் ஹல்மில் மதீத். ரப்பு தீர்ப்பை தொடங்குகிற நேரம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என் ஆன்மா என்று ஓடி பதறி கொண்டு வருவார்கள். எந்த ஆணையும் இருக்காது, எந்த உடுப்பும் இருக்காது. ஆயிஷா அவர்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் பற்றி யா ரசூலல்லாஹ் யா நபி அல்லாஹ், யார் உடுக்காம இருந்தா அவர் ட்ரெஸ் ஒன்றுமே இல்லாம இருந்தா ஒருத்தர் பார்த்துக் கொள்வாங்களே. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஆயிஷா அது என்ன நேரம் தெரியுமா? தன்னை மறந்த நேரம். யா நஃப்ஸி என்னுடைய தீர்ப்பு என்ன? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ வ ஸாஹிபத்திஹி வ பனீ லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇ. அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த நாளில் பாப்பாவை கண்டா மகன் ஓடிடுவாங்க, மகனை கண்டா உம்மா ஓடிடுவாங்க. என்ன சொல்லி கொடுத்துட கூடாது. யாரு நெருக்கமான உறவோ, யாருக்கு பிரச்சனைடா, அதாவது ஹாஸ்பிட்டல்ல புள்ள ஹாஸ்பிட்டல்ல பத்திரி போய் உம்மா அதே ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறாவோ, மறுமை நாளைய புள்ளையை கண்டா உம்மா ஒரே ஒட்டு பண்ணுவான். இறைவனும் என் மகன் என்னை சொல்லி கொடுத்துட கூடாது. தன்னை மட்டுமே நினைக்கிற நேரம், அந்த மாதிரியான நேரத்தில் மலக்குமாக எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படுகிற நேரம், ரப்பு வர ஆரம்பிப்பான். ரப்புடைய வருகைக்கு பிறகு இந்த துனியாவில் யார் காபிர்களோ, யார் மோசமானவர்களோ, யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கப்படும். யார் ரப்பை நேசித்தார்களோ, இந்த சந்திப்பை நினைத்தார்களோ, சந்திப்புக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அது ஜென்னா கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாள், இந்த மிக முக்கியமான நாள், ஸாலிகல் யௌமுல் ஹக், அது உண்மையான நாள் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த நாள் நெருங்கி வருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் அடையாளமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் அடையாளம் என்னன்னா மௌத்தி என்றாங்க. நான் மௌத்தாகாமல் மறுமை நாள் வராத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மௌத்தாகாமல் ரசூலுல்லாஹ் என்னுடைய மரணத்துக்கு பிறகுதான் அத்தனையுமே நிகழும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு தோழருக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், எண்ணிக்கொள்ளுங்கள் என்றாங்க. 6 விடயங்களை எண்ணிக்கொள்ளுங்கள், இவைகள் நடக்காமல் இல்லாதபோது ஷாஅண்டாங்க ரசூலுல்லாஹ். மறுமை நாள் வராது என்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்றாங்க மௌத்தி, என்னுடைய மரணம், அதற்கு பிறகு மறுமை நாள் வரும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நாம் நம்பிக்கையோடு, உறுதியான நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை நாம் பார்க்கணும். நான் ஒரு உவமை சொல்றேன், உதாரணம் சொல்றேன். ஒரு மனிதன் வந்து என்னன்னா சொன்னா, உங்களுக்கு சொன்னேன், 2 வாகனங்கள் மோதும் அல்ல உங்க புள்ள மோதா, இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாளுக்கு அடையாளம் போடுவதற்கு முன்னாடி சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிற நேரம் கண் கலங்கி போய் துடித்து கேட்டார்கள். என்ன காரணம் நினைக்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை போடுவதற்கு முன்னாடி ஒரு சில அடையாளங்களை சொன்னார்கள். அவங்க காலத்துல அவர்கள் திகைத்து போய்விட்டார்கள். எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. ஆச்சரியமான சில தகவல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில அவர்கள் நாமசித்து பேசி எந்த வார்த்தை புரியாது. ஏன்னா உங்க ஊர்ல பல பேர் நீங்க ஆசியா இருப்பீங்க, ஆளுநருங்க, பெரிய கோடீஸ்வரர் ஒவ்வொரு பேர் சொல்லுவீங்க, அப்படி இப்படி இப்படி ஏதாவது சொல்லுவீங்க. பெருமாளுக்கு அந்த மக்கள் கொடுத்த பேர் தெரியுமா? அஸ்ஸாதிக் அல்-அமீன். ரசூலுல்லா ஒரு நாள் நின்று, எப்பா எனக்கு அஸ்ஸாதிக் சொல்லுங்கப்பா, சொன்னதே இல்லை. எனக்கு அல்-அமீன் சொல்லுங்க, சொன்னதே இல்லை. ஜாஹிலியத் காலத்து மக்கள் உங்க ஊர்ல யாராவது பேர் வச்சு எப்படி சொல்லுவோம்? சுருக்க முடியும் அப்படின்னு கர்மா அப்படின்னு பேர் வைக்கிறத நையாண்டி பண்ற மாதிரி பேர் வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜாஹிலியத் மக்கள் அவங்க பேர் வச்ச தூசணத்தெல்லாம் வைக்கணும், அப்படி மோசமா நடப்பாங்க. அந்த மக்கள் எப்படி பேர் வச்சாங்க தெரியுமா? பொய் சொல்ல மாட்டாரா, கொஞ்சமா சொல்ல மாட்டாரா? தன் நபிக்கு சொல்வதற்கு முன்னாடி 40 ஆண்டுகள் தன்னை மிக தெளிவாக ரசூல் அடையாளப்படுத்தினாங்க. அந்த மக்கள் பெருமாளுக்கு வச்சாங்க அஸ்ஸாதிக் வருகிறார் அப்படின்னா. அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, 40 ஆண்டுகள்
சொல்லுவாங்க, அல்லாஹ் விஷயத்துல போய் சொல்லுவாரா என்ற சிந்தனைக்கு தான் நான் சொல்றேன். ஒரு கோடியை கையில கொடுத்து 10 கோடியை கையில கொடுத்து 10 வருஷத்துக்கு பிறகு திருப்பி கேட்டா அப்படியே ஒப்படைப்பாங்க சொல்லலாம். அந்த மக்கள் வச்சாங்க பேர் அல்லாமீன். அப்பா அல்லாமீன் கேட்டாங்க. ஐயோ, நம்பிக்கை மோசடி செய்ய மாட்டான். நம்பிக்கை மோசடி செய்யாதவர் இந்த மார்க்கெட்டில் மோசடி செய்வார். அல்லாமீன். இன்னும் சொல்றேன் கேளுங்க. மதீனாவுல மதீனா ரெண்டா பிரிச்சுட்டோம்னா ஹவுஸ் குணம் ஹஸ்ரஜ் குணம் ரெண்டு தான் மதீனா. டோட்டல் மதீனா ரெண்டு கோத்திரம் தான். அதுல ஹவுஸ் குணத்துல தலைவர் ஒரு கொடி ஷாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வெறும் 31 வயசு. அவர் தான் மதீனாவோட பாதி தலைவர். பெருமானார் மதீனா கொண்டு வரணும் என்பதில் முடியாத நின்றவர். தன் கோத்திரத்தை ரசூலுல்லாஹ் முன்னாடி கொண்டு வந்து நின்று ஷஹாதத்தை சொல்ல வைத்தவர். பெருமானாருக்கு தன் தலைமைத்துவத்தை கொடுத்தவர். அடுத்த பக்கம் ஷாது பின் முஆத் வெறும் இளைஞரை வைத்து அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை மதீனாவுக்குள் நிலைநாட்டினார். 31 வயது. மௌத்தாக 36 வயது. அந்த ஷாது பின் முஆத் தலைவர் என்பதை மக்காவாசிக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல மக்காவை மதீனாவுக்கு போனாலும் வேற எங்க ஊருக்கு போனாலும் அந்த அரபுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நமக்கு என்னன்னா இந்த வாப்பா அப்பா பேரோட தான் நினைப்போம். ஆனா அரபுகள் 10 தலைமுறைகள் பேர் சொல்லுவாங்க. ஏன் 10 தலைமுறை 20 தலைமுறை பேர் சொல்லுவோம்? இன்னைக்கு அரபுகளுக்கு அது சொல்லலையே. இன்னைக்கு அரபுகளுக்கு சொல்ல இப்படி விட்டுட்டே போவாங்க. ஏன் அப்படி சொல்லி அரபுகள் எங்கேயாவது பயணிச்சுட்டாங்கடா, பயணிக்கிறத நமக்கு ரெஸ்டாரண்ட் எல்லாம் கிடைக்காது, ஹோட்டல் எல்லாம் கிடைக்காது. இந்த குடும்பத்துக்கு அந்த ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கு, தாயிஃப்ல அவங்க மக்காவுக்கு வந்தா இவங்க ஊர்ல தான் சாப்பிடுவாங்க, இவங்க தாயிஃப்க்கு போனா அவங்க ஊர்ல தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குடும்பம் கிடைச்சிருக்கு. சோ அதை எப்படி அடையாளப்படுத்த வருவாங்கன்னா வாப்பா பேர் வைத்து அந்த பரம்பரையிலிருந்து உங்க பரம்பரை எங்களோட தான் அந்த மாதிரி ஒரு உணவை நினைத்துக் கொள்வார்கள் அரபுகள். இதனால இவர் வர எப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு மதீனாவுல கஅபத்துல்லாஹ் தவாஃப் பண்ணவர் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. வர டைம்ல இங்க இவர் யாரோட வருவாரு? ஒன்னாம்பர் காஃபிர், பச்சை காஃபிர் ஒருமே. அதாவது மக்காவில் மிக பிரம்மாண்டமான எதிரிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உமையா. அபூலஹப் இந்த உமையா வீட்டுக்கு வந்தார். வந்தா கூட காஃபிர்னா ஸஅத் பின் முஆத் முஸ்லிம் தான். என்னால அந்த காலத்துல வந்தா இவங்களோட சாப்பிட அவர் சொல்றாரு, எனக்கு புகார் செய்தி வருது, தவாஃப் பண்ண போறார். அப்போ உமையா கொண்டு வந்தவர் தானே மக்கா தலைவர். யார் உமையா தெரியுமா? பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையா வச்சு அந்த போட்ட அதிபயங்கரமா வேலை செஞ்சானே, மணல் போட்டு பரட்டி எடுத்தானே, அவன் உமையா. உமையா அடிக்கிறார். என்னாலும் மதீனா தலைவர் ஆச்சு. மதீனாவுல போய் தலைவர் வாங்க தவாஃப் பண்ண அப்படின்னு போன இவர் தவாஃப் பண்றார். தவாஃப் பண்ற நேரம் உமையா பக்கத்துல நிக்கிற நேரம் அங்கால அபூ ஜஹல் நிக்கிறான். அபூ ஜஹல் கத்தி கேட்கிறார், உமையா ஏய் ஸஅத் பின் முஆத் தானே அப்படின்னு கேட்கிறார். ஃபேமஸ் மக்காவோட தலைவர் பெரிய அளவுக்கு ஃபேமஸ். ஸஅத் பின் முஆத் தானே. அங்க நாங்க விரட்டின அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்து கொண்டு தைரியமா இங்க வந்து அவர் வந்து தவாஃப் பண்றாரா? எங்க பள்ளத்தாக்கு எங்க இடத்துல வந்து தவாஃப் பண்றாரா? கத்தி சொன்னார் ஸஅத் பின் முஆத், அவருக்கு முஹம்மதா, நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தோம், அவரை நாங்கள் அரவணைத்தோம். உடனே இவன் சொல்றான், யா உமையா லா தர்ஃபு ஸௌத்தக அலா பிஹக்கம். அபூ ஜஹல் அவங்களுக்கு முன்னாடி சத்தமா பேசாத. அவர் தான் இந்த வாரியுடைய செய்தி தலைவர், அவர் முன்னாடி பேசாத. கோபத்தில் திரும்புகிறார் ஸஅத் பின் முஆத். சொன்னார், இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னை கொள்வார்கள். யார் எந்த வீட்டுல சாப்பாடுக்கு வந்தார்களோ, எந்த வீட்டுக்கு வந்தார்களோ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னை கொள்ளுவார்கள். மனசு உண்மை சொன்னார். அவன் ஒரு வார்த்தை சொன்ன, மனைவி வீட்டுக்கு போய் மனைவி சொல்லப்பட்ட வார்த்தை சொன்ன, முகமது
இந்த முகமது அல்லாஹ் இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லி இருந்தார். முகமது ஸல்லல்லாஹு சொல்ல மாட்டாங்க, அவர் முகமது சொல்லி இருந்தாங்க. இந்த முகமது முகமது ஒரு நாள் போய் சொல்லுவாங்க. பதில் யுத்தத்துக்கு போற நேரத்தை வரவே இல்லை. ஏன்னா மெசேஜ் வந்துட்டு கொலை செஞ்சிருவாங்கன்னு தெரியும். அவங்க கேவலப்படுத்தினா பாப்பா என்னப்பா வரல, நீங்க வராம எப்படி பதிலுக்கு போறது? பதிலுக்கு போனவர்கள் இவர்கள் யாரும் ஊருக்கு திரும்பி வரவில்லை. அபூஜஹல் காலி, குத்துபா காலி, ஷைபா காலி, உமையா காலி. கிட்ட போய் கேட்டாங்க, உன்னுடைய ரப்புடைய வாக்குறுதி முன்னாடி போகிறீங்களா? என்னுடைய ரப்பு எனக்கு தந்த வாக்குறுதியை நான் புரிகிறேன். என்ன இது சொல்றேன், அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வை பொய்யனாக பார்க்க, அவர்கள் வாயில உண்மையாக இப்படி பயங்கர எதிரி வாயில் சொன்ன வார்த்தை என்ன? முகம்மது ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். இதே வார்த்தை அவங்க மனைவி சொன்னதாக புகாரில் வருகிறது. இந்த செய்தியை சொன்னோட அவர் சொல்றாங்க, இல்லை முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால் அதனால அவ்வளவு காஃபி. அதனால நீங்க நினைச்சிருங்க, நல்லா குஃபாரில் பெருமானாரை எதிர்த்தது பெருமானார் பொய் சொல்லுகிறார்கள் என்பதற்கல்ல, அவரோடு ஏழைகள் நிற்கிறார்கள், அவர்களோடு அனாதைகள் நிற்கிறார்கள். அந்த சஃப்ல நாங்கள் நிற்பது, நாங்க யாரு? பள்ளத்தாக்குல தலைவர்களாக நீங்க பெருமையும் அந்த பெருமை அவர்களை அந்த இடத்துக்கு வரவிடவில்லை. அவருடைய கௌரவம் அந்தஸ்து அவர்களுக்கு கீழே இறங்க விடவில்லை. அல்லாஹ் பொய் சொல்லுகிறார் என்று சொல்லவில்லை. உமர் பின் கத்தாபுக்கு ரசூலுல்லாஹை புரிந்து கொள்ள 6 வருஷம் எடுத்துச்சு. அபூபக்கர் உடனே நடத்தானே, உமர் பின் கத்தாபுக்கு 6 வருஷம். சில பேர் சந்தேகம் கொண்டாங்க, சந்தேகம் கொண்டவர்கள் கூட ஹரத்தை தாண்டி போன ரசூலுல்லாஹ் ராத்திரிக்கு ஓதுவாங்க. ஓதுற நேரம் அதை கேட்கிற நேரம் உமர் கல்யாணம் சொல்றாங்க, மாதம் சரினா ஒரு நாள் இஸ்லாத்துக்கு வரல, நான் போகிற நேரம் எல்லாம் மகிமையை கேட்டு என்னோட பேசுறவானே அந்த குருவானாக என் கல்வியை நான் பறி கொடுத்து விட்டேன். ஒரு தடவை ஷஹாதத்தை சொல்ல வேண்டும் என்று நான் ரசூலுல்லாஹ்விடம் போனேன். இதுதான் உமர் பின் கத்தாப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்லாம் சொல்லப்பட்ட 6 வருடங்கள் ஆச்சு. பலருக்கு இந்த கைப்பிரியில் போச்சு. ரசூலுல்லாஹ் பொய் சொல்றாங்க சந்தேகிக்கல. அந்த கூட்டம், அவங்க தைரியம், அவங்க சட்டித்தனம், அவைகள் எல்லாம் வச்சு நாங்க எப்படி இவர் சொல்ற கொள்கை இல்லாமலா இவர் சொல்ற கொள்கை ஏற்றுக்கொண்டது? காபத்துல்லாஹ்வை 360 சிலை ஏற்றுக்கொள்றதா? இவர் சொன்னதுக்காக வேண்டி இதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய நிலையாக. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் இது நடக்கும் என்பதை நீங்க இல்ல, காஃபிருக்கு தெரிகிறது, மக்களுக்கு காஃபிருக்கு தெரியும். இவர் சொன்னால் நடக்கும், இவர் பேசினால் நடக்கும். அல்லாஹ்வுடைய நிலையாகவே. அதனால் தான் இஸ்லாம் அவ்வளவு வேகமாக 23 ஆண்டுகளுக்குள், ஸ்பெஷலா ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள இஸ்லாம் அவ்வளவு வேகமாக போச்சு. அதுவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமைக்கான அடையாளங்களை சொல்றதுக்கு முன்னாடி சில அடையாளங்கள் அந்த மக்களுக்கே காட்டினாங்க, சொல்லி காட்டினாங்க. அந்த அடையாளங்களை 1-2 உங்களுக்கு சொல்லி மறுமை அடையாளங்களை நோக்கி நம்ம வேகமா போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் சஹாபாக்கள் பெருமானாரை எப்படி கண்டு கொண்டாங்கன்றது உங்களுக்கு. நான் ஆரம்பத்துல தொடங்குற ஒரு செய்தி, தலாயிலுன் நுபுவா கிதாபை இமாம் பைஹகி அவங்க பதிவு செய்றாங்க. இமாம் பைஹகி அவங்க இவர் நபிதான் என்பதற்கு ஒரு கிதாப் எழுதுறாங்க. இவர் நபிதான், சந்தேகம் இல்லாமல் இவர் நபிதான். அதுக்கு 1000க்கு மேற்பட்ட சான்றுகள் கொண்டு வராங்க. அதில் இருந்து நான் ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் உட்பட நிறைய கிதாபுகளில் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காலையில எழும்புறாங்க. எழும்பினதுக்கு பிறகு காலை அழைக்கிறாங்க. அழைத்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் மரண செய்தி அறிவித்தார்கள். யாருக்கு மரண செய்தி? மதீனாவுக்கு ஒரு நாள் மூத்தானா? இல்ல, இங்க இருந்து ரொம்ப தூரத்துல நஜாஷி என்பவர் ஒரு மன்னருக்குரிய பட்டம். நம்ம நாட்டுல ஜனாதிபதி, பிரதமர் சொல்லுவோமா? சில நாட்கள் சுல்தான், சில ஊர்கள் அஜீஸ், சில ஊர்களுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இத மாதிரி எத்தியோப்பியாவுடைய மன்னருக்கு மன்னர் சொல்ல மாட்டாங்க, நஜாஷின்னு சொல்லுவாங்க. அந்த நஜாஷி பேர் அஸ்மா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இன்றைக்கு அசாமா மௌத்தாகிட்டார். எத்தியோப்பியாவுடைய மன்னர் மௌத்தாகிட்டார். அவருக்கு யாரும் ஜனாசா தொழுவிக்கவில்லை. அவர் முஸ்லிம், யாரும் அவருக்கு ஜனாசா தொழுவிக்கவில்லை. அதனால் ஃபக்கூமு ஃபஸல்லு என்று தொழுங்கப்பா, எல்லாரும் தொழுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவிக்கிறார். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனாசா தொழுகையை வந்து இமாம் பைஹகி அவங்க எழுதுறாங்க 9வது ஹிஜ்ரி நடந்துச்சு. ஹிஜ்ரி 9ல தான் இது நடந்துச்சு என்றாங்க. இன்னும் சில 8ல நடந்துச்சு சொல்றாங்க. 9வது ஹிஜ்ரி என்றாங்க. இமாம் பைஹகியை கொண்டு வரார். இவர் நபிதான் என்று காட்டுறார். ஆனால் வல்லாஹி சஹாபாக்களோ அந்த செய்தி அறிவிக்கிறவரோ இவர் ரசூலுல்லாஹி காட்டி இந்த செய்தியை சொல்லுது. ஹிஜ்ரி 9 என்பது இஸ்லாம் பரவி பெருகிவிட்டது. அப்ப இவர் நபியாக ப்ரூவ் பண்ற தேவை பெருமானாருக்கு இருக்கிற அந்த மக்களுக்கு இருக்கிறது. கோத்திரம் கோத்திரமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். பெருமானாரை பார்க்க வந்தார்கள். சார்ந்து சொல்ல வந்தார்கள். பெருமானாரை பேச வந்தார்கள். அவ்வளவு பரவி பெருகிட்டு இஸ்லாம். ஆனால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி இதை சொன்னது இபாதத்து. அவருக்கு ஜனாசா தொழுவிக்கிற நாய்பான ஜனாசா அங்க தொழுவிக்கல, நாங்கள் தொழுவிப்போம் என்றார். இதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், ஃபி யௌமில் லதி மாத ஃபீ, இது அண்டர்லைன் பண்ண வேண்டிய வசனம். ஃபி யௌமில் லதி மாத ஃபீ, எந்த நாளில் நஜாஷி இறந்தாரோ, அஸ்மா இறந்தாரோ, அந்த நாளில் ரசூலுல்லாஹ் மரண செய்தியை சொல்லி நாங்கள் தொழுதோம். அடுத்த நாள் சொல்லல ரசூலுல்லாஹ், அடுத்த வாரம் சொல்லல ரசூலுல்லாஹ், அந்த நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் விஷயம். இப்ப நான் உங்களை கேட்டேன், நீங்க கேட்பீங்க என்னன்னு கேட்பீங்க. இதுல என்ன விஷயம் என்றால், சாதாரணமா எத்தியோப்பியா இன்றைக்குள்ள நம்முடைய காலத்துல தகவல் தொழில்நுட்பம், இன்றைக்கு அமெரிக்காவோட பேசுற ஒரு பட்டன் சின்ன பையன் அளவுன்னா அளவு கேட்டோம். அவ்வளவு வேகமா நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி ஃபீல். இன்னைக்கு ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க வந்து இதுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுதிக்கு போயிருந்தாங்கன்னா இங்க கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதமே நலைச்சிடும், கண்ணீரால நலையும். ஏன்னா ஹஸ்பண்டோட பேசுறதுக்கு மனைவி அந்த வார்த்தைகளை தெரிவு செய்து எழுதுவாங்க. அந்த கடிதம் அவருக்கு போய் சேர்வதற்கு ஒரு கையில கொடுத்து பல மாதங்கள் ஆகும். அவர் அங்கிருந்து திரும்ப ஒரு கடிதம் எழுதுவார். அவருடைய உணர்வுகளை எல்லாம் வடித்து எழுதுவார். எப்ப உங்களை பார்க்க வருவது, பிள்ளைகளை எப்ப பார்ப்பது என்று அதுதான் எழுதுவார். அதுதான் அப்படி இருந்துச்சு. கொஞ்சம் நாட்கள் கழிய ரேடியோ ரெக்கார்டர் கண்டுபிடிச்சாங்க. அப்போ 2 பட்டன் அமர்த்துவாங்க, ரெக்கார்ட் பண்ணி அங்கிருந்து அவர் பேசுவார். அவர் கொஞ்சம் 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் பேசுவார். உணர்வுகளை கொட்டுவார். சோமா இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த கசட்டு போல வந்து சேர்ந்த பிறகு இங்க அதை கேட்டு அழுதற்கு பிறகு பதிலாக இன்னொன்று பதிவை கொண்டு அவங்களுக்கு அனுப்புவாங்க. இப்படித்தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமாப்பா, சவுதியில் உள்ளவங்களோட முகத்தை பார்த்து பேசுறாங்க, கிரிக்கான்னு கேட்பாங்க. அப்படின்னா நடக்கமான்னு கேட்பாங்க. எந்த ஊரோட முகத்தை காட்டுமான்னு கேட்பாங்க. அவ்வளவு தூரத்தில் உள்ளவர்கள், அவ்வளவு தூரத்தில் உள்ளவர்கள் பேசலாமா? இன்றைக்குள்ள யுகம் எப்படி முகத்தை பார்த்து இப்பவே பேசுறாங்க. இப்ப பேச நேரம் இல்லைன்னா பிரச்சனை. பாப்பா சவுதியில நான் கூட பேசுவேன் சார், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிற பேசுவோமா? ஏன்னா அந்த அளவுக்கு அன்னைக்குள்ள பிரியாதலில் பிரிவை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு உள்ளவர்கள் தொழில்நுட்பத்தை அவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்கிருந்து சவுதிக்கு இவ்வளவு நேரம் எடுக்கிற தகவல் பரிமாறத்துக்கு பெரும்பாலான காலத்துல வேகமா வர்றதுக்கு வாட்ஸ்அப் இல்லை, பேஸ்புக் இல்ல, ஆன்லைன் இல்ல. ஏதாவது ஒரு தகவல் சொன்னா அது ஒட்டகத்துல வரணும், வேகமா சொல்லணும்னா குதிரையில வரணும். குதிரை இல்லாமல் அடுத்த செகண்ட் வராது. எத்தியோப்பியால எவ்வளவு தூரம் நினைக்கிறீங்க? எத்தியோப்பியா என்பதை கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் காலத்துல போன கப்பல்ல தான் போகும். அப்படியே போய் ரெட் சீ கிராஸ் ஆகும். ரெட் சீ கிராஸ் ஆனவுடனே அங்கிருந்து கப்பல் எடுத்து அடுத்த கரைக்கு போய் அங்கதான் போகும். ரொம்ப பெரிய தூரம். கூகுள் பண்ணி பார்த்தேன், அடிஸ் அபாபா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், எத்தியோப்பியா ஏர்போர்ட்டுக்கும்
மதீனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் சும்மா அடிச்சு பார்த்தேன் எவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட காட்டுது approximately 1700 kilometers. ஒரு 1700 1800 காட்டுது. எவ்வளவு தூரம்? அப்போ நான் அடிச்சேன். இலங்கை கர்நாடகத்திலிருந்து சென்னை விமான நிலையத்துக்கு எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட ஒரு 625 கிலோமீட்டர். 600 கிலோமீட்டருக்கு வச்சா கூட இங்கே இருந்து சென்னைக்கு போயாண்டி சென்னையில இருந்து கொழும்புக்கு வந்து கொழும்புல சென்னைக்கு போனா எவ்வளவு தூரமோ ஏர் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட தலையான 4000 கிலோமீட்டர் காட்டுது. அவ்வளவு தூரம். அந்த தூரத்துல தகவலை எந்த சாதனத்தை சும்மா காலத்துல வச்சாலும் அதே நாளில் தகவல் சொல்லுகிறார். எந்த நாளில் அவர் இறந்து போனாலும் அதே நாளில் நாம் ஜனாசா தொழுகின்றோம். அதே நாளில் பெருமான ஜனாசா தொழுகின்றார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க செய்தி சரியாக வருகிறதா ஒரு நாளில் மரணித்த உடனே ரசூல் ஜனாசா தொழுகிறார்கள். இந்த செய்தி எப்படி வந்துச்சு? இந்த உலகத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தகவல் தொழில்நுட்பத்தை எல்லாம் பார்த்து இவங்க எந்த அளவுக்கு நின்றாங்க எவ்வளவு வேகமா வரும் என்றெல்லாம் ஆய்வு பண்ணினா பல நாட்கள் இந்த தகவல் வருவதற்கு அவர்களுக்கு கைவிடுகிறது. பல நாட்கள் போகும். அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி அல்லாஹ் அறிவித்து கொடுக்காமல் இது நடக்காது. இன்னும் சொல்ல போனா சரிப்பா மௌத்தன்காங்க அதனால மௌத்தன்னா ஓகே இது ப்ரூவ் பண்றாங்க சரியா அதே நாள் எப்படின்னா சாதாரண நம்மளுக்கு கேட்டவங்க நம்ம நாட்டில் ஒரு ஜனாதிபதி இறந்துட்டார். வேற எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. நம்ம நாட்டில் ஜனாதிபதி இறந்தாங்க மறக்காது. பிரேமதாசை இறந்து போனார். எப்ப இறந்து போனார்? பிரேமதாசை இறந்து போனது சொல்லுங்க. மே 1 அது என்ன ஹதீஸா? மே 1 12 மணிக்கு 1993ல இப்படி ஏந்து அசத்திக்கிற நேரம் ஆம்பஸ்டி ஜங்ஷன்ல அவன் வந்து பார்த்தான். சரியா 12 மணி அதாவது என்ன நீங்க எப்படி ஒரு பாடம் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு கேள்வி பண்ணி ஒரு ஜனாதிபதி இறந்து போனால் அந்த இறப்பு செய்தி நம் மண்ணில் பதிஞ்சிடும். ஏன்னா ஒரு நாட்டு தலைவர் அவரு நாட்டு தலைவரை இறப்புவது சிம்பிளா மறக்காது. பெருமாள் யாரும் சொன்னாங்க இப்ப ஏன் அவங்களுக்கு ஒரு ஆண்களை சொல்லி வேற மூத்தா பண்ண எப்ப மூத்தா பண்ணா அப்படின்னு உங்க ஊர்ல மூத்தா பண்ணாலே என்ன ஜனாதிபதியுடைய மரணத்தை வந்து சிம்பிளா சொல்லிடலாம். இந்த டைம் மூத்தாங்க எத்தியோப்பியா மக்கள் மதீனாவுக்கு வந்து போற பழக்கம் இருக்கிறாரு கேட்டீங்கன்னா இல்லாத எங்கேயோ உண்மையில அடிக்கிறவங்க அவங்க வந்துட்டு போவாங்க. என்ன எப்படி வருவாங்கன்னா உங்க ஊர்களுக்கு கண்டிப்பீங்க. அதாவது இந்த குரங்கு கொண்டு வரப்பாங்க குரங்கு காட்டுவாங்க. குரங்கு பாம்பெல்லாம் பாம்பாட்டிலாம் வருவாங்க. வந்தாங்க சளி போடுங்க அதெல்லாம் எத்தியோப்பியாவுக்கு அவங்க வருவாங்க. அவங்க ஒவ்வொரு தேவைகளுக்கு வருவாங்க. அந்த ஹதீஸ் பார்க்கிறோம். அவங்க வர ஒரு தேவை என்ன மல்யுத்தம் காட்டுவாங்க. அடிச்சு போற மாதிரி காட்டுவாங்க. இந்த ரெஸ்லிங் மாதிரி இல்ல இந்த ஒரே போட குத்துறோம் நினைச்சா ரெண்டு பேருமே வலிக்க எப்படி இந்த பல்ல கொடுக்குற நேரம் வயிற்று அடிச்ச வலிக்காதோ அந்த மாதிரி அடிச்சு போடுறாங்க. அனைவரும் நிஜமா அடிச்சு போடுறோம். அது அப்படி இல்லை. அது எப்படின்னா யுத்தம் செய்யறவங்க காட்டுவாங்க. ஆனா யுத்தம் இல்லை அடிச்சு போட மாதிரியும் ஒரு சிறப்பா இதுக்கு எத்தியோப்பியா மக்கள் வந்து அதுக்குரிய எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து அந்த மாதிரி படையா வருவாங்க. சோ எத்தியோப்பியா மதீனாவுக்கு வந்து போற பழக்கம் இருக்குன்னா அபிசீனியா மக்கள் வருவாங்கன்னு கேட்டா வந்து போவாங்க. யாரு எந்த ஊரு நிறைய பேர் அவங்க வந்து போறது சாதாரணமான பழக்கம். வந்து போறவங்க எப்படி கேட்கலாம் எப்பா எப்பப்பா அவங்க மன்னன் மாட்டாங்க அவர் இறக்கவே அவ்வளவு போய் இந்த விஷயத்தில் ஏதாவது டவுட் வந்துட்டா இத்தனை 9 நடந்த இதில் டவுட் ஆகிட்டா ஒட்டுமொத்த இஸ்லாம் போயிடாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரபுகள் எங்களை விட நாட்கள் சொல்லுவாங்க. நான் சொல்ல போகிறேன் எங்களை இருக்குது எங்களை விட நேரம் சொல்லுவாங்க. அரபுகள் எங்களை விட கலக்காது. அதனால நீங்க என்னைக்கு பார்க்க மாட்டீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌம் ஜும்ஆ
அதனால சும்மா சொல்லணும். எவ்வளவு சனிக்கிழமையில நான் சும்மா சொல்லுவேன், மனதில் மிஸ் ஆகிட்டு எங்களுக்கு இங்கப்பா கிழமெல்லாம் இருக்குது, நாங்க ஃப்ரைடேயா வெட்னஸ்டே எப்படி பாக்குறது எங்களுக்கு தெரியாதுப்பா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மிஸ் ஆகுது. எங்களை ரோட்ல இறக்கி விட்டு குழம்பு போகணும்னு விட்டா எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிட்டு நாங்க போய் சேரலாம். லைட்ல இருட்டு எப்படி போறது? அரபு நைட்டுக்கு போற நேரம் இந்த ரோட்ல லைட்லாம் போட வச்சிருக்கா அங்க இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குமா? இருட்டுதான் இருக்கும். அவங்களுக்கு நிலா வெளிச்சம் மட்டும்தான். வானத்தை பார்ப்பார்கள். எங்களை விட வானத்தோட பொறுப்பு வச்சவங்க வானத்தை பார்த்துட்டாங்கன்னா இது எவன் பார்ப்போம் நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுவாங்க, இது மதீனா பார்ப்போம். சும்மா சார் மிஸ் ஆகிட்டு ரூட் எங்க போய் நின்று நினைக்கிறீங்க? எங்க ரோட்ல போட வச்சிருக்காங்க. இவ்வளவு போட் போட்டே மிஸ் ஆகுது ரோட். இங்க இருக்கிறது அங்க தெரியுமோ அப்படியே இப்படி ஆகிடுமோ? அதுவே ஒன்று மிஸ் பண்ணிட்டோமோ ரவுண்ட் அடிச்சுதான் வரணும். அவர்கள் மிஸ் பண்ணினாலே ஒருத்தருக்கு பின்னாடி ஓடட்டும். நீங்க பிரயாணம் கூட்டம் அவங்க போகணும். கரெக்டா ஓட்ட சொல்லுவார். உங்களுக்கு மாற்று பார்த்து டைமிங்கு இஷா சொல்லி உங்களுக்கு இஷா நேரம் சொல்லுகிற வானத்தை பார்த்து இதை பார்த்து சொல்லுங்க. இஷா பத்தியில வந்து வானத்தை பார்த்து சொல்லுங்கன்னா சஹாபாக்கள் சொல்லுவாங்க இது பத்தியில் வருவாங்க. வானத்தோட நானும் நீங்கள் வைத்த உறவு இவ்வளவு, அவங்க வைத்த உறவு பெருசு. அவர்களுக்கு தெரியும் கிணறு தேவையில்ல. நைட்டுக்கு ஒரே பார்த்து சொல்லுவாங்க இன்னைக்கு ஞாபகம் எழுதுவாங்க. அவங்க எப்படி கேட்டு அளந்து வருவாங்க. நாங்க 2023 2022 இப்ப அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க ஸ்பெஷல் டே வச்சிருக்காங்க. ஆமல் ஃபீல் ஆமல் ஹுசன் அப்படி எல்லாத்துக்கும் இதுல 5 வருஷம் பண்ணுவோம். ஆமல் ஃபீல் 5 வருஷம் ஆமல் ஃபீல் பொருந்தா 5 வருஷமா அப்படி அவங்க எல்லாம் கச்சிதமா டேட் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல சொல்லுவாங்க. அவங்களுக்கு டேட் மிஸ் ஆகுறதுல சும்மா மிஸ் ஆகும். டேட் மிஸ் ஆகுறதுல சும்மா இல்லாதனால சொல்லணும். அதனால மொத்தம் அளவு சொல்லிடுவாங்க. இந்த நாளெல்லாம் மொத்தாயினாங்க, இந்த நாளெல்லாம் மொத்தானாங்க. கச்சிதமா அதே தினத்தில் அவர் மறைந்திருந்தார். நம்மளுடைய என்ன கேட்கிறது தெரியுமா? காணாத உலகம் பெருமான மதீனாவிலிருந்து 10,000 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள இடத்தில் நடந்ததை கச்சிதமாக சொன்னாய். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நடப்பதை ரசூலுல்லாஹ் சொல்வது சந்தேகப்படலாமா? எப்படி ஒருவர் உங்க புள்ளி இத்தனாம் தேதி மௌத்தாகும், இத்தனாம் தேதி கைவடையும், இத்தனாம் தேதி வரவடையும் என்று சொன்னால் நடந்து வருகிற நேரம் நமக்குள்ள ஒரு பதட்டம் வருமோ, நமக்குள்ள வேர்வை வடியுமோ, நமக்குள்ள இறைவனை அந்த நாள் வருவதற்கு முன்னாடி நாம் ரெடியாக முத்தாயிருப்பா. அந்த மாதிரி நமக்குள்ள மாற்றம் வரும். நமக்குள் நிறைய மாற்றம் வரும். ஏனென்றால் 100% இந்த உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. பெருமானார் சொன்னார்கள் மட்டுமல்ல, நிரூபித்தார்கள். சொல்லலாம் நான் இறை தூதர் தான் என்பதை கன்ஃபார்ம் பண்ணினார்கள். எப்படி கன்ஃபார்ம்? சஹாபாக்கள் யாருக்கும் சொல்லல நான் இறை தூதர் தெரியுமா, வேணும்டா பேசி நம்பிப்பாங்க. அஸ்மா மௌத்து அடுத்த நஜாசி வந்திருந்தாங்க. அஸ்மா மௌத்தா ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மௌத்தான செய்தியை சொன்னாங்க. ஏமா ஜாஃபர் பின் அபீ தாலிப் அங்க போன நேரம் பிரச்சாரம் செய்தார், கடுமையா பேசினார். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அஸ்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவர் தனி மனிதனாக மன்னராக நின்று ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு மௌத்தாக இருக்கிறார். அவருக்கு நான் தான் அல்லாஹ் தெரிவிக்கிறேன். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்னையும் ஏற்றுக்கொண்டார். அவர் அத்தனை ஜாஃபர் பின் அபீ தாலிப் சொன்னதெல்லாம் கேட்டார். கேட்டதினால் அவருக்கு இன்னைக்கு நான் தான் தெரிவிக்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் இப்படி ஒன்று இருந்தா பரவாயில்ல. அதே சொல்லிட்டு போன நேரம் முடிச்சு நான் இந்த ஒன்றை சொல்லிட்டு நேரடியாக மறுமையில் இருந்து சொல்லு. ஏன் அந்த செய்தியை சொல்ல தெரியுமா? இதெல்லாம் அப்படி என்று சொன்னால் காணாத கபர், காணாத மறுமை வாழ்க்கை, இதெல்லாம் பெருமானார் சொல்லுகின்ற முகம் சிவந்து விடுகிற சொல்லலாம்.
சில பேரை ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுவார்கள். ஏனென்றால் அது வல்லாஹி நடக்க போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நம்முடைய உறவுகளை நாம் அடக்கி இருப்போம். பாப்பா மாதிரி அடக்கிற பிள்ளைகளுக்கு இருப்பாங்க. எத்தனையோ ஃபங்க்ஷனும் விழாக்களும் சந்தோஷமும் கூத்தும் கையாட்டங்களை கழித்து போற நேரம் தன் தகப்பனுடைய கவர் பக்கத்துல நிற்கிறது. என்றைக்காவது வந்ததுக்குள்ள போய் அந்த மக்களாட்ல பக்கத்துல உட்கார்ந்து, இறைவா எங்க உம்மா இறைவா, அவங்க யாரு தெரியுமா, அவங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பார்த்து அழுது அல்லாஹ்வுடைய மகவானுடைய நோக்கோட எத்தனை சகோதரர்கள் உங்களுடைய தாய் தகப்பனை பற்றி பேசியிருப்பீர்கள். உறவுகள் நிறைய நீங்கள் விட்டிருப்பீர்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு தமிழ் வாக்கை வாழ்கிற நேரம் நாம் மண்ணிற்கு மேல் நிற்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை என்ன என்பதை நாம் நினைத்து நாம் கண்ணால் கண்ணீர் வர வேண்டுமாக இருந்தால் நாம் நிஜமாக நம்பினால் கண்ணீர் வரும் பெரியவர்களே, நிஜமாக நம்பினால் கண்ணீர் வரும் பெரியவர்களே. எங்க நிலைமை என்ன, எங்க உமா நிலைமை என்ன, உறவு நிலைமைகள் என்ன, அவர்கள் கண்ணவர்கள் இருக்கிறார்களா, இறைவாவுடைய தமிழர்கள் வாசத்தாக இருக்கிறதா, இறைவானி அவர்களுக்கு அருள் புரிந்து விடுகிறான். இந்த இரவுகளை கடந்து செல்கிற நாம் தேவி தேவி அழுதவர்களாக, இறைவனம் மன்றாடியவர்களாக, நம்முடைய உறவுகளுக்காக, நம்முடைய ஊர் மக்களுக்காக, நமக்காக பிரார்த்திப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய நம்பிக்கை நமக்குள் ஒழுங்காக என்று சொன்னார். நம்முடைய நம்பிக்கை நமக்குள் ஆழ பதியவில்லை என்று சொன்னார். இந்த இரவுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக இரவுகளாக நாம் கடந்து சென்று விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நான் சொல்கிறேன், இந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தால் பெருமானார் அடையாளம் போடுகிற ஒவ்வொரு அடையாளத்தையும் பார்க்கிற ஒரு அடியான் சந்தாவை விழுந்து விடுவான். இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா, நான் பார்க்கிறேன் இறைவா, நான் காண்கிறேன் இறைவா என்ற உணர்வை ஒரு அடியானுக்குள்ள உருவாக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய குர்ஆன் ஓதுவார்கள். அவருடைய பிரயாணம் குர்ஆனாக இருக்கு, அவருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருக்கு, பெருமாளுடைய முழு வாழ்க்கை குர்ஆன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் யாரு கான குல்குல் குர்ஆன், குர்ஆனை பார்த்தா அவரை பார்த்தா அதுதான் குர்ஆன் தான் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆன் என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பெரிய அற்புதமான காரியம். அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய புண்ணிய அபூ அப்துர் ரஹ்மான், யா அபூ அப்துர் ரஹ்மான் இக்ரா இக்ரா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அபூ அப்துர் ரஹ்மானே வாசி ஓதுங்க அப்படின்றாங்க. அவர் கேட்கிறார், ஆக்ரு அலைக்கும் குர்ஆன், யா ரசூலுல்லாஹ் உன்ஜில் குர்ஆன் இல்லை, குர்ஆன் தான் உங்களுக்கு ஓதுங்க யா ரசூலுல்லாஹ். ஆக்ரு அலைக்கும் உன்ஜில் குர்ஆன் இல்லை, குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டதா யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னி உஹிப்பு அன் இஸ்லாமி, பிறர் ஓதுவதை கேட்க நான் ஆசைப்படுறேன். இப்னு மஸ்ஊத், யா அபூ அப்துர் ரஹ்மான் இக்ரா, ஓதுங்க வாப்பா, நான் கேட்க ஆசைப்படுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், கரத்து சூரத்துல் நிசா, சூரத்துல் நிசாவை நான் ஓத ஆரம்பித்தேன். சூரத்துல் நிசாவை ஓதினேன், யா அய்யுஹன் நாஸ் தஃபரபுக்கும் மின் ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, நான் ஓதிக்கொண்டே போனேன். 40வது ஆயத் ஓதிக்கொண்டே போன ரசூலுல்லாஹ் திரும்பி என்னை பிடித்தார்கள். ஹஸ்புக்கல் ஆன், ஹஸ்புக்கல் ஆன், என்னை பிடித்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், போதும் போதும் என்றார்கள். நான் உடனடியாக ரசூலுல்லாஹை நோக்கி திரும்பினேன். அவர் சொல்வதை கேட்கிறேன். அவர் விலகி சென்னோ வயசில் நான் ரசூலுல்லாஹை பார்த்தேன். அவருடைய கண்கள் அப்படியே கண்ணீரை சொரிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார் ரசூலுல்லாஹ். திரும்பி திரும்பி அழுதார். நான் என்ன ஓதினேன் தெரியுமா, நான் என்ன ஓதினேன் தெரியுமா, فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. இந்த ஆயத்தை ஓதுகிற ரசூலை என்னை முடித்து போதும் என்றார்கள். பெருமானார் தேம்பி தேம்பி அழுதார்கள். என்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, فكيف إذا جئنا من كل أمة بشهيد, ஒவ்வொரு உம்மத்துடைய தலைவரும் சாட்சியாளராக கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத், இப்ராஹிம் நபி அவருடைய உம்மத், அந்த அவ்வளவு பேருக்கும் சாட்சியாக நபிமார்கள் கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டு விரலை நீட்டியவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய மறுமை நாள், அதிபயங்கரமான நாள், ரப்புல் இஸ்ஸத்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நாள். அல்லாஹ் கேட்கிற
وإذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. ஒவ்வொரு உம்மத்துக்கும் தலைவர் நிப்பாட்டப்படுகிற நேரம் இவர்களுக்கு நபியே நீங்கள் நின்று சாட்சி சொல்லக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் நபி என்று சொல்கிறார்கள். தாங்க முடியல ரசூலுல்லாஹ், தாங்க முடியல, தேவையாகிறார்கள் ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா? தன் ஒருவருக்கு எதிராக ரசூலுல்லாஹ் வரவேண்டிய சொல்லணும். இவர்கள் சாட்சி அல்லாஹ் இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் யாரெல்லாம் அந்த சபையில் இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய உறவுகள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் எப்படி நிற்கும்? ரப்பே, என்னுடைய கடமையை நான் செய்தேன், இவர்கள் மறுத்தார் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்களுக்கு தெரியும், ஒருவர் வருகிறார் ரசூலுல்லாஹ்விடம், யா ரசூலல்லாஹ், எங்க வாப்பா நான் எப்படியா ரசூலுல்லாஹ் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ் வகையை எடுத்து கொடுத்தான். அபூபக்கர், உங்க வாப்பா நரகத்துல தேவி தேவி அழுது கொண்டு திரும்புகிறார். அவன் திரும்பி போகிறார். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டார், அவரை கூப்பிடுங்கள் என்றார்கள். கிட்ட கூட்டி விட்டு சொன்னார்கள், அபீவா அபூபக்கர், எங்க வாப்பா உங்க வாப்பா நரகத்துல இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுல் அன்பியா, நபிமாருடைய கடைசி ரஹ்மத்துல் லில் ஆலமீன், கொஞ்சமும் வராது. ஒருவர் கிஞ்சி கிஞ்சி ரசூலுல்லாஹ் குடும்பத்தாரை இஸ்லாத்துக்கு அழைத்தார். கிஞ்சினார், அவ்வளவு இறக்கம் ரசூலுல்லாஹ். என்னை உங்களமார் ரசூலுல்லாஹ் குடும்பத்தோடு நடக்க கிட்டுவார்கள். சஹாபாக்களுக்கு தெரியும், குடும்பத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ரசூலுடைய முகம் படர்ந்து போயிடும். அவ்வளவு சந்தோஷப்படக்கூடிய ரசூலுல்லாஹ். அல்லாஹ் வீரமானவன், நீதமானவன். அவன் யாருக்கு எந்த தீர்ப்பை சொன்னாலும் அந்த தீர்ப்பு யாராலும் மாற்ற முடியாது. கெட்டினார்கள் அபூ தாலிபை பக்கத்தில் வைத்துக் கொண்டு. அவ்வளவு காலமா அபூ தாலிப் முன்னாடி இருந்தார். மரணம் படுக்கையில் சொல்ல கெஞ்சினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்களே, மற்றதை அல்லாஹ்விடம் நான் பார்க்கிறேன் என்று கேட்டார். கொஞ்சம் சொல்லுங்களே. அவர் சொல்லல, அல்லாஹ் வகை அறிவித்தார், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவதற்கெல்லாம் எனக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது நபியே. வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் நாடியவருக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான். இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்க எனக்கும் உங்களுக்கு ஹிதாயத் அல்ல. ரப் எவ்வளவு எங்களை நேசிக்கிறார் என்பதை உங்களுக்கு நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். மறுமை நாளை பற்றி பேசினால் பெருமானார் அழுது விடுவார்கள். அவ்வளவு பயங்கரமான நாட்கள் அந்த நாள். அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் முதலிலே எல்லோரை பார்த்து கோபத்தோடு இருப்பான் சொல்றான். ரப்பு இந்த துனியா இந்த மனிதர்களை படைத்ததுக்கு பிறகு அவன் அரசுக்கு மேல் எழுதினான், என் கோபத்தை என் இறக்கம் கோபத்தை மிஞ்சி விட்டது அப்படி என்று எழுதினான். மறுமை நாளில் சொன்னார்கள், அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான். யாரும் பேச மாட்டார்கள், யாரும் பேச முடியாது. கோபத்தோடு அல்லாஹ் இருப்பான். நான் சஜிதாவை விழுந்து விடுவேன். மகாம மஹ்மூதா என்ற இடத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்ததோட கேட்கிறோமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலத்து வல் ஃபதீலா வபஅத் மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅதா. யா அல்லாஹ், நீ வாக்களித்த மகாம மஹ்மூதை ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாயாக. அந்த மகாம மஹ்மூத ரசூலுல்லாஹ் சஜிதாவுல நிற்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரும் பேச மாட்டாங்க. அப்படி ஒரு ஊசி உருண்டா சத்தம் கேட்கிற மாதிரி ரப்பல் ஆலமீன் வந்திருக்கிற இடத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, யா முஹம்மத் இர்ஃபா ராஸக். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என்னுடைய பேரை கூப்பிடுவார். முஹம்மத் இர்ஃபா ராஸக், உன் தலையை தூக்கு என்று சொல்லுவான். நீங்க நேரம் சத்தம் என்ன வேணும் என்று கேட்பான். உம்மத்தி உம்மத்தி, என் உம்மத்து ஜன்னாவுக்கு போகணும் என்று சொல்ல துடிப்பார்கள். மறுமையுடைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் நமக்கு பாடமாக படிப்படியாக வர வேண்டுமாக இருந்தால் இந்த கல்வி ஆழமாக ஈமான் பதிய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் இல்லை என்றால் சிம்பிளாக இந்த மார்க்கத்தை விற்பார்கள். ஈமான் இல்லை என்றால் இந்த மார்க்கம் அதாவது அவரை தன்னுடைய சம்பளத்திற்காக வேண்டிய மார்க்கத்தை விற்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கூட்டம் அவர்களுக்காக துஆ செய்யுங்க.
மக்களோடு நான் கோபமில்லை. இந்த உம்மத்தை யாரோடும் நாங்கள் கோபமில்லை. எல்லோரும் ஜன்னாவுக்கு போக வேண்டும். ஒரே கோரிக்கை, ஒரே வேண்டுதல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சண்டை பிடிப்பதற்கு சத்தியம் நிலைநாட்டப்பட வேண்டும். எனக்கு என்ன, யார் எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டில் இருந்தால் இறைவன் என்னிடம் கேட்பார், சொல்லி கேட்பான், உன்னிடம் கேட்பான். மறுமை சன்னிதானத்திற்காக வேண்டி நாம் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி சொல்கிறேன், தூய்மையான தீனை நோக்கி போகணும் என்றால் ஈமான் சரியாக வரும். மறுமை நாளை பற்றி பேசுகிற நேரம் சஹாபாக்கள் அதிர்ந்து நிற்பார்கள். அவனை கண்களில் செவந்து விடும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பற்றி பேசுகிற நேரம் அதிர்ந்து நிற்பார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும், பெருமானார் நாவசித்து பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களும் நிகழக்கூடியது, நடக்க போகிறது. அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னாடி இருக்கிற நேரம் நம்முடைய நிலைமை என்ன என்ற சிந்தனையில் அவர்கள் ஆழ்ந்து நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டு நான் மறுமைக்கான அடையாளத்துக்கு போகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா என்ற ஒரு போர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமான போர்கள் எல்லாருக்கும் கலந்து கொண்டார். எது பயங்கரமோ அந்த போர்கள் அத்தனைக்கும் பெருமானார் இருந்தார். 56 போர் ரசூலுல்லாஹ் காலத்தில். நாங்க என்ன சந்திச்சோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை அவர்களுக்கு, ஒரு பிரச்சனை முடிய மறு பிரச்சனை. 56 போர் என்றால் 10 வருடத்துக்கு யோசிப்பாரு எவ்வளவு யுத்தம். யுத்தம் என்று சொன்னா வாழ்வா சாவா என்றுதான் யுத்தம். யுத்தம் என்ற கல்யாணம் முடியல, வழிவாய் பிடிச்சு சாப்பிட்டு வர்றதுக்கு வாழ்வா சாவா. 56 யுத்தம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுத்த நபியார்கள். அல்லாஹ் என்ன கேட்டான்? உங்களுக்கு கண்ணு தரலையா, மூக்க தரலையா, வாழ்க்கை தரலையா, ரசூலுல்லாஹை சந்திக்க தரலையா? என்ன கேட்டான்? அல்லாஹ் ரூஹை தாங்கன்னு கேட்டான். உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறதா? இறைவன் கேட்கிற நேரம் இறைவனுக்கு கொடுக்கிறதா ரூஹை. இறைத்தான் அல்லாஹ் சொன்னான், மினல் முஃமினீன ரிஜால் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸிர் வமா பத்தலு தப்தீலா. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், மினல் முஃமினீன ரிஜால் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வுடன் எந்த உடன்படிக்கை செய்தார்களோ அந்த உடன்படிக்கையில் உண்மையாளர்களாக மாறிவிட்டார்கள். என்ன உடன்படிக்கை? இறைவன் மார்க்கத்துக்கு ஏதாவது பிரச்சனையா அந்த இடத்துல நான் இருப்பேன் இறைவா. உன் இறை தூதருக்கு ஏதாவது பிரச்சனையா என்னுடைய குடும்பத்தை விட, என் பிள்ளையை விட, என்னை விட நான் அவரை பாதுகாப்பேன் இறைவா. என் ரூஹை கொடுத்து கொண்டு உன்னுடைய தூதரை பாதுகாப்பேன். அல்லாஹ் சொல்றான், மினல் முஃமினீன ரிஜால் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அல்லாஹ்வுடன் அவர்கள் எடுத்த உடன்படிக்கையை உண்மைப்படுத்தி விட்டார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, தன்னுடைய லட்சியத்தை அடைந்தவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். வமின்ஹும் மன் யன்தஸிர், எப்ப இறைவா எனக்கு அந்த சந்தர்ப்பம் வரும்? உன்னுடைய பாதையை உயிரை கொடுப்பதற்கு எப்ப எனக்கு சந்தர்ப்பம் வரும்? உன் தூதருக்கு பணிவிடை செய்வதற்கு எப்ப எனக்கு சந்தர்ப்பம் வரும்? அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள். ஒமா பத்தலு தப்தீலா. இந்த உலகத்தில் ஒரு பொம்பளை அவர்களை மாற்றவில்லை. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அவர்களை மாற்றவில்லை. இந்த உலகத்தில் உள்ள வியாபாரங்கள் அவர்களை மாற்றவில்லை. எந்த கொள்கையில் உறுதியாக இருந்தாலோ, எந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வைக்கப்படுகிற நேரம் அந்த ஆசைகள் எல்லாம் துரத்தி விட்டு, தூர தள்ளி விட்டு, ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். ரப்பல் ஆலமீன் அதை பற்றி பேசுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னார். முஹ்தா போர் 56 யுத்தத்துல 19 ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டார். மத்ததுல ரசூலுல்லாஹ் போகல. ஆயிரம் ஆளுகளை போட்டு அனுப்பினாங்க. நீங்க பாத்துருங்க, சாதாரண யுத்தங்கள் எல்லாம் 56ல மிக முக்கியமான யுத்தங்கள் ரசூலுல்லாஹ் கலந்தாங்கன்னு சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இது முக்கியமான யுத்தம். ஆனால் பெருமானாரை அல்லாஹ் ஒரு வேற காரணத்துக்காக பதிலாவில் வைத்து விட்டார். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்தை பொறுத்தவரை இது கிறிஸ்தவ உலகம் பதிவு செய்து. நீங்க போய் விக்கிபீடியாவுல அவங்க எழுதுறத பார்க்கலாம். அவங்க புத்தகத்தில் இதை பத்தி முஸ்லிம்களும் அவர்களும் முதலில் மோதக்கூடிய யுத்தம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், சாதாரண ஜசீரத்தில் ஆரம்பப்படுத்தவரை இதுவரைக்கும் அரபர்களுக்குள்ளதான் யுத்தம் நடந்துச்சு. உண்மையா இப்படி சொல்றேன், ஒரு ஊரில் நம்ம நாட்டுல எங்கேயாவது வறுமையான ஒரு ஊரு, அந்த ஊரை யாரும் பிடிக்க மாட்டாங்க. அதாவது நம்ம நாட்டு ஆங்கிலேயர்கள் பிடிச்சாங்க. ஏன் பிடிச்சாங்க? இந்த நாட்டுல சொத்து இருக்கு, நாட்டுல தேயிலை டீ எஸ்டேட்களை செஞ்சாங்க.
செஞ்சாங்க. அவங்க ரயில்வே ட்ராக்குகள் போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா அரக்கத்துல போடல, அம்புட்டு அவ்வளவு ஹைட்டத்துக்குள்ள இருக்குது. இந்தியாவை பிடிச்சாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் எவ்வளவு சேகரிக்கிறோமோ அவ்வளவுத்தையும் அவர்கள் சேகரித்து வர செல்லாத அளவுக்கு சேகரித்தாங்க. பிறகு உங்களுக்கு சுதந்திரம் தருவதோடு விட்டுட்டாங்க. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார். அவர்கள் சட்டையாவையும் கையில் தந்துதான் போனாங்க. இப்படி ஆட்சி நடத்துங்க, இப்படி கெட்டு போக, எப்படி எங்களுக்கு அடிமத்தான் திட்டமிட்டு தந்துவிட்டு போய்விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் சாதாரணமா ஒரு நாட்டில் வந்து ஏதாவது ரொம்ப முக்கியமா மாநிலம் இருக்கிறா, இருக்கிறா, அந்த நாட்டை சூறையாடுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அரபு நாட்டில் ஒண்ணுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1000 வருஷங்கள், அதாவது ஜசீரத்துல் அரபு பகுதியில 2 பக்கத்துல பெரிய வல்லரசு. மஸ்ஜித் ரஹ்மான் பள்ளி இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல பிரம்மாண்டமான வல்லரசு இருக்கு. இது எட்டி கூட பார்க்க மாட்டாங்க ஒரு பேச்சு. இதுல கிட்ட கூட வர்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லை. அரபு நாடு 1000 வருஷம் பழமையான ரோம பேரரசு அரபு நாடுகளை எட்டி கூட பார்க்கணும். எந்த கீழே உங்களுக்கு கொடுக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒட்டகத்துல பயணிக்கிறவங்க இப்ப நாட்டை பிடிச்சா நாடு நஷ்டமாயிருக்கும். இவங்களுக்கு நாகத்துல கொடுக்க வேண்டியது பிடிக்கல. அவங்க இந்த பக்கம் ரோமம், இந்த பக்கம் பாரசி வல்லரசுன்னா நீங்க சாதாரணமா ஒரு நாடு மாதிரி பார்க்காதீங்க. இத்தாலியின் தலைநகர், இத்தாலிய தலைநகர் கொண்ட ரோமம் பெரிய வல்லரசு. பாரசீகத்தை பொறுத்தவங்க ஈரானை தலைநகரமா கொண்டு பிரம்மாண்டமான வல்லரசு. 2 பேரும் சிரியாவுக்கு சண்டை பிடிப்பாங்க. சிரியா ஏண்டையா ஓடியா சண்டை பிடிப்பாங்க. அப்ப அதுக்குள்ள மெட்டீரியல் இருக்கும், சண்டை பிடிப்பாங்க. எட்டி கூட பார்க்கணும், துப்பிடுவான். இவனெல்லாம் என்னப்பா அந்த அரபு நாட்டுல இருந்து தான் நபி வெளியாகிறார். அப்பதான் அவன் ஷாக்கா. என்ன ஷாக்? எந்த நாட்டு மக்கள் கடற்கரையோ ஜசீரத்துல் அரபு ரசூலை வெட்டுட்டாங்க. அரபுகள் எதிர்க்கு பிறகு ரசூலுல்லாஹ் போட்டி போடலாம், சண்டை பிடிக்கலாம். ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி இப்ப அடுத்து 1000 வருஷம் பழமையான ரோம பிரச ஏன் 1000 வருஷம் பழசாக்கான்னு நாம் போது யோசிச்சு பாருங்க. 1000 years old empire approximately more than 1000 years. 1000 வருஷத்துக்கு மேல பழசு. நுபுவத்துடைய ஆட்சி நிலைநாட்டப்படுகிற நேரம் அந்த பொதையர்களும் சொத்துக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு நான் நினைக்கிறேன் சவுதி கவர்மெண்ட் வந்து, அதாவது அமெரிக்கா கூடுதலா எதுக்கு செலவழிப்பாங்கன்னா நாசாவுக்கு தான் செலவழிக்கும். அவன் பட்ஜெட்ல கூடுதலா ஸ்பேஸ் அதுக்கு செலவழிக்கான். ஏன்னா பூமி அழிக்க போதான். அதனால நம்ம என்ன பண்றாங்க, இங்க இருந்து மக்களை கொண்டு போய் சத்திர மட்டத்துல சரி எங்க சரி லேண்ட் பண்ணணும். இது சரியா போகுது. அங்க உள்ள ஐரோப்பால அமெரிக்கால எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். திஸ் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். அது ஓகே. இது எக்கோ ஃப்ரெண்ட்லி. இதால பூமிக்கு நச்சுத்தரை எதுவும் வரக்கூடாது. அந்த பூமி அடிச்சுட்டப்பா, பூமியில இருக்கிற சுவாசிக்காது. அது அவனுக்கு தெரியும். அதனால பயன்படுத்த ப்ராடக்ட் வாங்க போக எக்கோ ஃப்ரெண்ட்லியா கேட்டு வாங்குறோம். ஒரு கார் எங்க போகும்போது ஒழுங்கா செக் பண்ணிக்கோ, கிரீனா எல்லாமே அப்படின்னு கேட்கிறான். ஏன் இவ்வளவு செலவழிக்கிறான்? பில்லியன் டாலர்ஸ் அவன் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னான். பூமி வெடிக்க போறது, பூமி அழிய போகுது. எங்க சட்டத்தை கொண்டு போய் அங்க இறக்கணும், அங்க சுவாசிக்கணும்னு பார்க்கணும். அங்க பில்டிங் கட்டுறது பெரிய வேலையில எங்களுக்கு காணி கிடைக்கிறது. இன்னும் சுவாசிக்கிற மாதிரி பில்லியன் டாலர்ஸ் செலவழிக்கிறான். எங்கேயோ ஒரு தூரத்துல இதுவரைக்கும் ஏமாந்து வருகிறான். அவன் கன்ஃபார்மா புரியுறான், உலகம் அழிய போகுது. அதுக்கு அவன் செலவழிக்கிறான். சரிப்பா சவுதிக்கு இவ்வளவு, சவுதியில பட்ஜெட் எங்க கூட தெரியுமா? நம்ம நாட்டு பட்ஜெட்ல எஜுகேஷன் ஓட்ட கொடுக்குங்க. சவுதியில இவ்வளவு பணம் இருக்கு. எதுக்குப்பா பட்ஜெட் அது கூட எடுத்துப்பாருங்க. அவங்க எதுக்கு கூட செலவழிக்கிறாங்க? வெப்பன்ஸ். அமெரிக்காவில் பெரும் பெரும் ஆயுதங்களை, புதிய நவீன ஆயுதங்களை அள்ளி எடுத்துட்டு வர்றாங்க. கல்ஃப்ல 2 கண்ட்ரில ஆக பயங்கரமான ஆயுத கிடங்குகள் இருக்கு. ஒன்று இஸ்ரேல் அல்லது சவுதியில. ஆனா கல்ஃப்ல ஒரே நாடு, சின்ன நாடு. இந்த வந்து தலைவிட்டு பலஸ்தீன மக்களை தலைவிட்டு 1948 முன்னாடி ஒன்றுமே இடமில்லாம இருந்தவங்க வந்து கல்ஃப்ல 50 பேரும் வாய்ப்பு அவ்வளவு இருக்குது போட்டு அடிச்சு அப்படியே அவன் பயன்படுத்தி நிற்கிறான். இன்னைக்கு
மறுமைக்குரிய அடுத்த அடையாளங்கள் ரெடியாகி கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் சவுதி ஆயிரத்துக்கு குவிக்குது. நான் நினைக்கிறேன் ரோம பேரரசு 1000 வருஷம் ஏன் பாசாக்கி தெரியுமா? நபி வரப்போகிறார். அந்த நபிக்கு அந்த முழு சொத்து கொடுக்க போகிறார்கள். ஃபீ சபீலில்லாஹ். 1000 வருடமா சேர்த்து 1000 வருடம் ஃபுல்லா சேர்த்து வைப்பாங்க. எதுக்கு நான் பார்த்தா பல தெரியும் எடுக்க அவங்க சேர்த்து வச்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய அந்த பேரும் ஒரு நோக்கத்துக்கு திரும்பிடுவான். அவங்க அந்த நோக்கத்தை சேர்க்கல. ரோம பாரசீகத்தில் உங்களுக்கு சந்தா பிடிக்கிற நேரம் பெருமான பாரசீகத்தை பிடிக்கிற எப்ப சொல்றாங்க? வயிற்றுல கல்லை கட்டிட்டு அன்சா போர்ல கல்லை உடைக்கிறாருன்ற சொல்ல போய் கொடுக்குறாங்க. கல்லை சொல்றாங்க எல்லாத்தோட சொல்ல கல்லை உடைக்கிறாரு. கல்வி வெடிக்குது. அல்லாஹ் சொல்றாங்க 3 விஷயம் சொல்றாங்க. அதுல ஒன்றுதான் பாரசீகத்துடைய கருவுடத்தை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் முஸ்லிம்கள் கையில கொடுத்தாங்க. இன்னும் சின்ன சாப்பிட அந்த டைம்ல உலகத்துல யாராவது பட்டியல நின்று எவரிக்கா அப்படிங்கிற நான் பட்டியல நின்று எனக்கு ஒண்ணுமே இல்லாத எவரிக்கா அப்படி சிரிப்பி சைசப்பா சொல்ற சைச எவரிக்கா பிடிப்பாங்க. முதல்ல ஒன்னாவது இருக்கிற ஏரியாவில் பிடிக்கல எவரிக்கா ஜசீரத்துல் அரப் யசூல எதிர்த்து வருகிற சொன்னாங்க. பாரசீகத்திலே கருவுடலை பார்க்கிறேன். அல்லாஹ் என் கையில் தர இதா அரக்கல் கிஸ்ரா பலா கிஸ்ரா பெண்ணுவாங்க. கிஸ்ரா அழிந்தால் ரோமம் பாரசீகம் அழிந்தால் மறு ரோமம் பாரசீகம் வராது. இஸ்லாம் நுபுவத்துடைய ஆட்சி அல்லாஹ்வுடைய நிலையாகவே அந்த 1000 வருஷமா சேர்த்து எப்படி கொடுத்தாங்களோ இந்த பாரசீகத்துடைய எல்லா கருவுகளும் போச்சு. வெளிய மாளிகை இருந்துச்சு எல்லாம் பிடிச்சவங்க சத்தா அவன் ட்ரெஸ்ல ஒட்டு போட்டுருந்தார். ஒத்த ரூபம் கையில இருக்கல. உங்களுக்கு சத்தாவுடைய ஆட்சியில அவர் உடுத்ததுல பிஞ்சிருந்தா ஒட்டு போட்டு அவர் பாட்டு கேட்டாரு. அந்த சல்லி எல்லாம் நான் நினைக்கிறேன் சவுதி கவர்மெண்ட் அல்லாஹ்வுடைய சொந்த கருத்து ஒரு இதா மார்க்கமா சொல்றீங்களே தப்பாக போய் பிரச்சாரம் பண்றாதீங்க. இவ்வளவு எடுக்கிறாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்ற டைம்ல மஹதி அலைஹிஸ்ஸலாம் மதீனாவுடைய பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில்தான் அவர்கள் வந்து படைகளை அனுப்புவதற்குரிய மெயின் ஏரியாவாக வைப்பார். அல்லாஹ்வுடைய சேர்த்து சேர்த்து கையில கொண்டு போனாங்க தெரியாது. உலகத்துள்ள மிக பலம் வாய்ந்த படை மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய படை அல்லாஹ்வுடைய. அப்படி என்றால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ரோமம் பாரசீகம் இதுல ரோமத்தில் இருந்தா வருது வைசிட்டேரியா படை வருகிற அவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. 1,00,000 பேர் அவங்க மோத்தாவோட ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. படை எப்படி அனுப்புறாங்க சொல்லி அனுப்புறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் பேசுறதுக்கு மாற்றமா பேசுறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொன்னாங்க ஸைத் பின் ஹாரிஸா நீங்க படிங்க. நீங்க ஷஹீதாக்கப்பட்டா யார் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள வளர்ப்பு மகன் இஸ்லாமிய ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள ஸைத் பின் ஹாரிஸா நீங்க படிங்க. நீங்க ஷஹீதாக்கப்பட்டா ஜாஃபர் பின் அபீ தாலிப் இன்னும் சிறந்த பேச்சாளர் மிகவுமே அதாவது நிறைய சஹாபாக்களால் நேசம் பாராட்டப்பட்டவர். அலிவல்லோட நானா மூத்த நானா அவரை பார்த்து சொன்னாங்க இப்பதான் வந்திருக்கிறார். அபிஷேகியா மன்னரோட அங்கே நின்று இப்பதான் வந்திருக்கிறார். ஜாஃபர் நீங்க முடியும் நீங்க ஷஹீதாக்கப்பட்டால் அல்லாஹ் பண்றவானா நீங்க முடிங்க. இஸ்லாமிய பகுதியில நாங்க எழுதி வச்சிருக்கிறோம் 3000 பேர் நம்ம படையில. கிறிஸ்தவ உலகத்தோட ஃபர்ஸ்ட் வார் அரபுகளோட அரபுகள் யாருக்கு கணக்கு இல்லாத அரபுகள் 3000 பேர் தான் போறாங்க. கிறிஸ்தவர்கள் இந்த படை எவ்வளவு பலம் என்பதை இந்த பிள்ளைகள் பார்த்து சூற பார்ப்பாங்க. அதை வச்சு அடிப்பான். அதான் சீசன் காலம். அந்த டைம்ல அவங்க டைம்ல எல்லாம் அவ்வளவு ஆயுதங்களும் இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு உலகத்துல ஒரே சாட்சி மண்ணெண்ணெய் சீசன் வாழ்ற இந்த டைம்ல அவங்க அனுப்புற 1,00,000 பேர் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அவங்க எழுதுற 1,00,000 பேர் நம்ம தரப்பு 3000 பேர் 3000 யுத்தம் நடக்க போகுது. பெருமான சும்மா சொல்லி அனுப்ப மாட்டாங்க. சொல்லிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்கன்னா ஷஹீத் அர்த்தம். அதனால போன ரசூலுல்லாஹ் மதீனாவுல லைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படி சாதாரணமா நாம ஒரு கிரிக்கெட் மேட்ச் அடிக்கணும் லைவா கொடுக்கறாங்க. உலகத்துல ஃபுட்பால் மேட்ச் உலகமே பார்த்து கொடுக்கறானோ இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இருந்து லைட் பண்றாங்க. சொல்றாங்க ரசூலுல்லாஹ்
எனக்கு இப்ப மோட்டா தெரிகிறேன்னு சொல்லுங்க. அல்லாஹ் காட்டுகிறார். செய்தி ஹாரிசா கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார். அல்லாஹ் அவருக்கு வீரமரணத்தை கொடுத்து விட்டார், ஷஹீதாக்கப்பட்டார் அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்த உள்ளவர் அடுத்து ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் முன்னாடி போகிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரை அவர் ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சாளர் மட்டும் இல்லாமல் வீரம் உள்ளவர். முன்னாடி போகிறார். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே ஜாஃபர் குடும்பத்தை அழ ஆரம்பிச்சார். அவருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் நாவசத்தி பேசினார். திரும்ப ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சலாம் சொன்னார். திரும்ப பார்க்கிறார். திரும்ப வரமாட்டாங்க 100% தெரியும். அந்த மக்கள் அழுகிறாங்க. நாங்க கத்தம் இல்ல, பாத்தியா இல்ல, மோத்தானவங்களுக்கு போய் கத்தத்தினாங்கப்பா, நீங்க ஊட்டி விடுங்க. இந்த ஹதீஸ் வச்சு தான் சொல்லுவோம். புகாரில வார இந்த ஹதீஸ் ஜாஃபர் குடும்பத்தார் சாப்பிட மறுக்கிறாங்க. ஒரு சொல்லுகிறாங்க, யார சொல்லலாம் சாப்பிடலான்றாங்க. அவங்க அழுகிறாங்க. ஜாஃபருடைய பிரியாவுடைய நினைத்து மிகவும் கவலைப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, இஸ்னூலி ஆலி ஜாஃபர், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்கப்பா. அவங்க பக்கத்துல ரெடி பண்ணி கொடுங்க. நம்ம கவலைப்படுற நாம பக்கத்துல போய் சாப்பிடணுமா? அல்லா லேசாக்குவான், அந்த இழப்பை லேசாக்கிடுவான் அல்லா என்று சொல்ற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, போய் கொடுங்க அவங்களுக்கு. இந்த ஹதீஸ்ல நான் சொல்றோம், மையத்துக்குள்ள போய் அது மத்த மத கலாச்சாரம். இறந்து போன அவங்க தானம் கொடுப்பாங்க. எங்க மார்க்கத்தில் அது இல்ல. இறந்த வீட்டுக்கு போய் தலையை கலாவி ஆட்டம் சொல்லி சாப்பிடுங்கம்மா, அல்லா லேசாக்குவோம்மா. இதுதான் ஒருவருக்கொருவர் நாம் செய்வது. இன்னைக்கு இறந்த வீட்டுல போய் ஒரு கட்டை அடிச்சு மாற்ற கலாச்சாரத்தை பின்பற்றி அவங்கள மாதிரி ஆக்குங்களா, நல்லா ஆக்குங்க, உள்ளவெல்லாம் வந்து சந்தோஷமா சாப்பிடணுமாங்க. அவர் சாவக்காட்டி இருந்து எப்ப சாப்பிடுறது மாதிரி நிற்கு. அப்படிப்பட்ட மிருகத்தமான கொள்கை உள்ள மார்க்கம் இந்த மார்க்கம். அவருடைய கவலைகளை புரிந்து அவர்கள் பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்லக்கூடிய மார்க்கம் அப்படின்னு என்ன நடக்குது? இதுதான் ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் மௌத்தாகிட்டார். அடுத்தது அப்துல்லாஹ் பின் ரவாஹ், அவர் கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார். அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ் 4வது ஆள் சொல்லல, யாருன்னு சொல்லல. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் லைட் பண்றாங்க. இப்ப மதீனாவுக்கு லைட் பண்றாங்க. நாம கேமரா போட்டு போவோம். மோத்தாவை வச்ச என்னாது 3வது ஆள் அவர் போயிட்டாரு. இப்ப யாரு தலைவர் ஒரு சர்ச்சை நடக்குது. நானா நீங்களே யாரு? அப்படி நானா நீங்கள் போட்டி போடவே இல்லை. சஹாபாக்கு பக்கத்துல நிக்கிற சாலிபின் வலிக்கிறது எல்லாம் அவங்க கையில போய் முடிவு கொடுக்குறாங்க. நீங்க தான் தலைவர். அவர் ஏறான்றாரு. இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தேன், இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தேன், நான் எப்படி முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் அவர் காக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதாவது உகதுல அவர்தான் படையெடுத்துட்டே வந்தவர். மெயினா இது 5 ஆண்டுல உதைபியா ஒப்பந்தத்தில் 200 பேரோட குதிரையோட நின்றவர் அவர்தான். அப்பதான் சலாத்துல் அதாவது அச்சர தொழுகை நடக்குது. அவர்தான் நிக்கிறார் ரசூலுல்லாஹ் கொண்டு. அவர் இப்ப ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அவர் சொன்னார், ஏன்னா நான் புதுசு இஸ்லாத்துக்கு முன்னாடி கடுமையான போர் வீரர், நான் புதுசு எனக்கு ஏறாது. பட் புல்கி சஹாபாக்கள் கையில கொடுக்குறாங்க. கையில கொடி எடுக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மதீனாவுக்கு லைட் பண்றாங்க. ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள். காலித் பின் வலீத் கொடியை பிடித்து விட்டார். அல்லாஹ் கையிலே வெற்றியை கொடுத்தார். கிறிஸ்தவர்கள் எழுதுகிறார்கள் யுத்தத்திலே, அதாவது வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்தது. முஸ்லிம்களாகிய நாம் சொல்லுகிறோம், நாம் வெற்றி. நிஜமாக யுத்தத்தில் என்ன நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு வர்றாங்க. யுத்தம் முடிஞ்சு 1000 கிலோமீட்டருக்கு அங்காடி இருந்து வந்தா அந்த தகவல் மதீனத்து மக்களுக்கு எல்லாம் தெரிகிறது. ரசூலுல்லாஹ் யாரை சந்திக்க மாட்டீங்க மறுபடி என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் மறந்திருந்தார்கள். அப்துல்லாஹ் பின் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தாயிருந்தாங்க. ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு மூத்தாயிருந்தாங்க. அப்துல்லாஹ் பின் ரவாஹ் ரலியல்லாஹு மூத்தாயிருந்தாங்க. இவர் வருகிறார் ரசூலுல்லாஹ் சந்திக்கு வந்து நீட்ட ஒரு வாளை எடுத்தார். யமன் நாட்டு வாளை யார் சொல்ல அல்லாஹ் எனக்கு பக்கத்தில் இருந்தார், பக்கத்தில் செய்தார். என் கரத்தில் இருந்து 7 வாள் உடைந்து விட்டது. 7 அல்லது 9 வாள்கள் உடைந்து விட்டது. யார் சொல்றார்? கடைசியாக இந்த வாளில் அல்லாஹ் பரக்கத் வைத்தாங்க. யுத்தத்தில் என்ன நடந்துச்சு?
நிஜமா அவங்க சொல்றாங்க யுத்தம் வெற்றி தோல்வி. நான் சொல்றேன் அந்த வெற்றியை எப்படி வெற்றி என்பதை நான் சொல்லுகிறேன். யுத்தத்துல முன்னுக்கு முன்னு கடிக்கிற சாலைக்கு வருகிறேன் தலைமைக்கு ஏற்றுக்கொண்டே படை இப்படி இருந்துச்சு. படை இப்படி விரித்தான். இந்த மாதிரி இருக்கிற படைய இப்படி இருக்கிறவங்க இப்படி விரித்து விட்டான். அப்ப இந்த நேரம் ரொம்ப பெரிய தூரத்துக்கு மக்கள் இருக்கிற மாதிரி தெரியும். அல்லாஹ் அவங்க கல்வியில பயத்தை உண்டாக்கிட்டான். படை இப்படி வந்து அவங்க நினைச்சிட்டாங்க மதீனாவுல புதிய மலர் அவங்க இருக்குது. இந்த படை புதுசா நினைச்சாங்க. அவங்க ஒரு ஸ்டெப் பேக் வச்சாங்க. ஒரு ஸ்டெப் பேக் வச்சாங்க. வல்லரசி ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்ச உடனே காலித் பின் வலீத் சொன்னாங்க நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி வச்சேன். யார் அவன் இன்னொரு ஸ்டெப் பின்னாடி வச்சான். நான் இன்னொரு ஸ்டெப் பின்னாடி வச்சேன். அவர்கள் அங்கால பின்னுக்கு வைக்க நான் இங்கால பின்னுக்கு வைக்க யுத்தம் முடிய நாங்க வந்தோம். என்ன இது யுத்தம் சண்டை பிடிச்சு வெற்றியில நாங்க ஏன் வெற்றியம் சொல்லுவோம் தெரியுமா? எங்களை கண்டு வல்லரசு நடுங்கிய ஃபர்ஸ்ட் இடம் அது. அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்க்கு பின்னாடி போனார்கள். நாங்களும் பின்னாடி போனோம். அதுக்கு பிறகு தபூக்ல முழு விஷயமும் காலி. அப்புறம் ரோம பாரசீகம் உடைஞ்சு போயிடும். முஸ்லிம்கள் பலமாயிருவார்கள். ஆனா ஃபர்ஸ்ட் வார் இது. ஃபர்ஸ்ட் வார் அவர்கள் பயந்தார்கள். அல்லாஹ் அந்த பயத்தை உண்டாக்கி வைத்திருந்தார். மூமின்களோட அந்த பயம் மூமின்களோட யாருக்கு கிட்டம் வர முடியாது. அல்லாஹ் அந்த பயத்தை அவர் உருவாக்குவான். அல்லாஹ்வுடைய நிலையார்கள் நினைத்து விடாதீர்கள். வாழால் வெற்றி வாழால் இந்த வாழாட்டம் இந்த மார்க்கம் உருவாச்சு. வாழாட்டம் இந்த மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா இல்லை அப்படின்னு நீங்க வரலாறு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹராத்துல தான். உதவியாவுக்கு போற நேரம் எப்ப வாழத்துக்கு வெட்ட ஏறாதோ ஹராமோ அதாவது வேட்டையானது ஹராமோ அந்த டைம்ல தான் அல்லாஹ் உதவியாவுக்கு வெற்றியை கொடுக்கிறான். பத்து மக்கா போற நேரம் சொல்லா எல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா வாழை பிடிச்சு வெட்ட ஏறாது. அங்கவே ஏதாவது நிறுவன குத்தி குறைச்சா எப்ப சண்டை ஏறாதோ அப்பதான் பத்து மக்கா நடந்துச்சு. அல்ல என்ன காரணம் லெப்பை அல்லாஹும்ம லெப்பை வாழால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல இது. ரப்புடைய உதவியால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்லாஹ்வுடைய நிலையாக. அப்படி என்றால் இது அத்தனை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். இந்த அடிப்படையை சொல்லாம நான் மறுமையாளர்களுக்கு போக விருப்பப்படல. ஏன் விருப்பப்படவில்லை என்று சொன்னார். இந்த இடத்தில் காணாத ஷாமை பற்றி ரசூலுல்லாஹ் மதீனாவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்கடா. காணாத கபரை பற்றி ரசூலுல்லாஹ் நானும் நீங்கள் காணாத கபரை பற்றி பெருமானாருக்காக காட்சிப்படுத்தப்படுகின்றன. பெருமானார் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயம் எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகிறது. காணாத மறுமையை பற்றி ரசூலுல்லாஹ் பேசுறாங்களே. இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் காணாத ஷாம்ல நடக்கிற யுத்தத்தை மதீனாவில் உட்கார்ந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா நரகத்தையும் சுவர்க்கத்தையும் பற்றி ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா? இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்பதற்கான ப்ரூஃபை தான் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நேரம் நெருங்கிக் கொண்டு வருவதனால் நாம் வேகமாக வருகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அடையாளம் போட்டார். இந்த நேரத்திலே நான் தனியாக அமீரை சாப்பிடைய வருகை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். எதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது பேசியிருக்கிறேன். என்றால் நான் இந்த நேரத்தில் பேச மாட்டேன். பேசினால் அது நோம்பு திறப்பதை தாண்டி போய்விடும். முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் பேசி அல்லாஹ் திருப்பெருத்தத்தை எடுப்பதற்காக நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு போகிற நோக்கத்தில் ஒரு சில ஹதீஸ்களை உங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யலாம் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்கா மதீனா வாசிகள் நாம் பார்த்தோம்னு சொன்னார்கள். விரலை கேட்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் விரலை வீட்டிற்கு சொன்னார்கள் ஹிஜாஸை பார்த்தோம். ஹிஜாஸ் என்பதை நீங்கள் மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஹிஜாஸ் மாநிலம் ஒரு மாநிலம் இருக்கிறது. இந்த ஹிஜாஸ் என்றால் மதீனாவுக்கு பக்கத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா அந்த ஹிஜாஸுக்குள்ளான மதீனா அந்த பக்கத்தில் காட்டி ஹிஜாஸில் ரசூலுல்லாஹ் விரலை வீட்டி சொன்னார்கள் ஒரு நெருப்பு எரிக்கும் என்றார். இந்த நெருப்பு பஸராவுல உள்ள ஒட்டகத்தில் உள்ள சங்கிலியில அந்த ஜுவால் தெரியும் என்றார். அதுக்கு போய் சங்கிலியில போய் ஜுவாலை பார்த்தது இல்லை. நெருப்பு தெரியும் என்றால் இஜாஸ்ல இருக்கிற நெருப்பு வானத்தை நோக்கி போகும். அந்த வானத்தை நோக்கி எடுத்தால் அது பஸராவுக்கு தெரியும் என்றார். பஸராவுக்கு தெரியும் என்றார். இது ஓமியா பேசுறேன். பஸராவுல ஒட்டகத்துடைய சங்கிலியில ஜுவால் தெரியும் என்றால் அந்த சங்கிலியில போய் ஜுவாலை தேட சொல்லல. மேலே எடுக்கிற நெருப்பு நிறைய தூரம் கொரோனாவில
நிறைய தூரத்துக்கு புகைப்படம் தெரிஞ்சு அல்லாவுடைய நோயா இருப்பாங்க. அங்க கூட தோட்டக்காரர் சொன்னார், இங்க கருப்பு கருப்பா விழுந்து சென்றார், இங்க கருப்பு கருப்பா விழுந்து சென்றாரு. அந்த தென்னைக்கு 10 நேரம் பலனாக அங்க போய் விழுந்திருக்கு. அல்லாவுடைய நோயாளி மழைக்கு பேருங்க. அதனால மேல எடுத்த நெருப்பு தூரத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். கட்டுமையான நெருப்பு எடுத்தால் அது பயங்கரமான நெருப்பாக இருந்தார். அதனுடைய தாக்கம் பசராவுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள், மூத்தாகிவிட்டார்கள், 100 ஆண்டுகள் கழிந்து விட்டது, 200 ஆண்டுகள் கழிந்து விட்டது, ஒரு நெருப்பும் இல்லை. 300 ஆண்டுகள் கழிந்து விட்டது இல்லை, 500 ஆண்டுகள் கழிந்து விட்டது இல்லை. ஹிஜ்ரி 654 சவுதி அரசாங்கத்துடைய ஆவணங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கடிதம் பஸ்ராவுக்கு வந்த கடிதம், இதை பற்றி இமாம்கள் எழுதுகிறார்கள். என்ன ஹிஜ்ரி 654 ஆண்டில் ஒரு பெரும் நெருப்பு எடுக்கிறது. அவசரமாக மக்கள் ஓடி வந்து மஸ்ஜித் நபவியிலே மறுமை நாட்டம் வரப்போவது என்று அவர்கள் தௌபாவிலே ஈடுபட்டார்கள். பயந்து நிஜமாக ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நெருப்பு அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய யூகம் தான். 100% இல்லைன்னு சொல்லுகிறார். ஆனால் இமாம்கள் இதை நோக்கித்தான் விரலை நீட்டுகிறார்கள். இஜாஸில் எடுத்து நெருப்பு பயங்கரமாக எடுக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா அல்லது சவுதிக்கு போறவங்களுக்கு தெரியும், சவுதி கவர்மெண்ட் ஒரு பெரிய ஹைவே போட்டிருக்கு. எல்லா இடத்துல நினைக்கிறாங்க. இந்த ஹிஜாஸ்ல இந்த நெருப்பு இடம் 2 சைடு நீங்க பார்க்கலாம். நடுவுல காப்பட்டோம், 2 சைடுல கரையில் போன கட்டளை நீங்க பார்க்கலாம். நீங்க போட்டோஸ் கூகுள்ல நீங்க பார்க்கலாம். ஹிஜாஸ்ல கரையில் போன கட்டளை, நீண்ட தூரத்துக்கு கரையில் போன கட்டளை, அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகுமு ஸாஆ, மறுமை நாள் வராதனார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஹிஜாஸில் நெருப்பு எடுக்கும் வரைக்கும் வராதனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியே அந்த நெருப்பு எடுத்து விட்டதோ அந்த நெருப்பு தான் அதுவா என்று சந்தேகம் கொள்கிற அளவுக்கு அது பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது யாரும் பெருமானார் அடையாளம் போடுகிற நேரம் இடைக்கிற சொல்லுவாங்க. நான் போடக்கூடிய வர நேரம் தெரியல, அப்புறமே பானத்துல, அப்புறமே வாக்குல, அதுக்கப்புறம் கலத்துல, அதுக்கப்புறம் பயாகல, இப்படி இடைக்கிற சொன்னாமா எவ்வளவு தூரம் வேறு வரைக்கும் இதுதாண்டிட்டும் அதுதாண்டிட்டும் அதுதாண்டிட்டும் அதுதாண்டிட்டும். இதே மாதிரி பெருமானார் இடைக்கிற நிறைய சொன்னாங்க. அவைகளை எல்லாம் இந்த நேரத்தில் சொல்வதற்குரிய நேரங்கள் நேரடியா நம்ம காலத்துக்கு வரணும். நேரடியாக இந்த டைம்ல இடைக்கிற அடையாளங்கள் போடப்பட்ட அந்த அடையாளங்களை உம்மத்தினர்கள் பார்த்துக் கொண்டே வந்தார்கள். அந்த பார்க்கிற நேரமெல்லாம் கதிவழங்கி போய்விட்டார்கள். மறுமை நமக்கு நெருக்கிறது, திடீர்னு மறுமை வந்து விடுமா என்று நினைக்கிற அளவுக்கு பயங்கரமாக சொன்னது அவ்வளவு நடந்து வருகிறது. எஸ்பெஷலி யுத்தங்கள் அவை தனி தலைப்பாக பேசப்படணும். இந்த ஈராக், சிரியா, பலஸ்தீன், துருக்கி, இந்த பார்டர் அல்ல, இதுக்குள்ள உள்ள யுத்தங்கள் எக்கச்சக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொன்றும் அப்படியே கச்சிதமா எப்படி ஹதீஸ்கள் இருக்கிறதோ அப்படியே நடந்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ், நீங்கள் இந்த யூதர்கள் சட்டை பிடிப்பீர்கள் என்றால் சொல்லுங்கள். 1948 முன்னாடி இதை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? யூதர்கள் சரியாக இப்பதான் திருச்சலத்துக்கு வருகிறார்கள். நீங்கள் சட்டை பிடிப்பீர்கள் என்றால் சொல்லலாம். அது வரைக்கும் மறுமையினால் வராதுன்னார். அதாவது பொதுப்படுகிற இடத்தை சொல்றார்கள். எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டு ரெடியாக இருக்கிறது மறுமை நாளை நோக்கி போவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நான் இன்னொன்றை சொல்லுவேன். இந்த காலத்தில் அதாவது நாசாவுடைய சேட்டலைட் நேரடியாக யூப்ரட்டிஸை நோக்கி போடப்பட்டிருக்கிறது. யூப்ரட்டிஸ் நதி என்று சொல்வது நான் ஸ்கூலில் படிக்கிற நேரத்தில் நீங்கள் எல்லோரும் படித்திருக்கிற ஃபுராத் என்பது அரபில் நம்ம சொல்ற ஃபுராத் நதி. யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் என்று சொல்வோம். உலகத்திலே மனித வரலாறு ஆரம்பிக்கப்பட்ட மெசொப்பொத்தேமியா வரலாறு என்று சொல்வார்கள். அதுதான் ஒன்னாவது யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதிக்கரை ஓரமாகத்தான் மனிதர்கள் சிவிலைஸ் ஆனாங்க. அடுத்து சிந்து நதி கரையோரம், ஒபைபோ நதிக்கரை ஓரம் சொல்லுவார்கள். சைனா மக்கள் ஒபைபோ, சிந்து நதி கரையோரம் இந்தியா மக்கள், மெசொப்பொத்தேமியா மக்கள் தான் ஆரம்பம். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஸ்கூல்ல 4ஆம் ஆண்டு படிச்சது ஞாபகம். அதை படித்து தருவார்கள். கபிலஸ் என்ற ஒரு பேப்பர், அந்த பேப்பரை கண்டுபிடித்தவர்கள் மெசொப்பொத்தேமியா மக்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்? பண்டை காலத்து வரலாறு
பண்டை காலத்து நதி. நான் பேசுவதை பார்க்காதீர்கள். எல்லார் கையிலும் போன் இருக்கிறது, உங்களுடைய கையில கூகுள் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அறிவாளி என்று சொல்ற கூகுள், போட்டு வச்சிருக்க அறிவாளி இல்ல, தகவல் களஞ்சியம். தகவல் களஞ்சியத்தில் போய் அடித்து பாருங்கள். என்ன நான் சொல்லுவது சரியா பிழையா? சும்மா தலையாடிட்டு போவாதீங்க. நான் சொல்லக்கூடியது இருக்கிறதா இல்லைன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய யூப்ரட்டிஸ் நதி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அரபியிலே ஃபுராத் என்று சொல்லுவார்கள். சஹீஹுல் புகாரி உட்பட நிறைய கிதாபுகளில் இந்த செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் சொன்னேன் வேறு வழியில் ஒருவர் மௌத்தாவையும் அங்கால சிலிக்கன் அடிக்கிறதை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், உலகமே திரும்பி பார்க்கிறவாறு ஒரு செய்தி. அந்த செய்தியை கடந்து போகிற நாம் பயந்து போய்விடுவோம். ரப்பை சந்திக்க போகிறோம் என்ற உணர்வு நமக்குள் மேலோக்கி விடும். நம்முடைய செயல்களை எல்லாம் நாம் அலப்படுத்திக் கொள்வோம். அப்படியான விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள். இன்றைக்கு நாசாவுடைய ரிப்போர்ட்டிங் கூகுளில் இப்ப பார்க்கலாம். நான் சொல்றது சும்மா டைப் பண்ணி பாருங்க, இமேஜ் உங்களுக்கு காட்டுவாங்க. நாசா 2007ஆம் ஆண்டுல எடுத்த சேட்டலைட் ரிப்போர்ட்டும் இப்ப எடுக்கிற நிறைய வீடியோ, கிறிஸ்தவர்களும் நிறைய வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறார்கள். அவருடைய பைபிள் இதை பற்றி பேசுகிறது. அதனால் ஃபுராத் நதி என்பது மிக முக்கியம். ஆனால் நாங்கள் சொல்றது தெளிவாக, மிக தெளிவாக சொன்னார்கள், ஃபுராத் நதி பத்தும் என்றார்கள். தங்கமணி வெளிவரும் வரைக்கும் மறுமை நான் வராது சொல்றாங்க. யூப்ரட்டிஸ் நதி பத்துமா? பண்டை காலத்து நதி என்றால் எவ்வளவு காலமா ஜீவ நதியா ஓடி அந்த நதி பத்துமா கேட்டா சாதாரணமா மாவையாரு அதுல தண்ணி ஓடிட்டே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா மாவையும் கிடைக்குது. இந்த மாவழியில போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு மரவை வரும். சில காலத்துல தண்ணியே இருக்காது, சில காலத்துல நல்ல தண்ணி ஓடும். எதிர்வழி பார்த்துருக்கீங்க, குருநாகல பக்கத்துல போய் இடிக்க பக்கம் அந்த பக்கம் போற நேரம் எதிர்வழி ஒரு காலத்துல தண்ணி அப்படி ஓடும், சில காலத்துல தண்ணி இருக்கிற மண்ணு மட்டுமே தெரியும். எப்படிப்பா இவ்வளவு இவ்வளவு ஓடுமா, எங்கால இவ்வளவு தண்ணி கேட்கிற மாதிரி அந்த டைம்ல தண்ணி ரொம்ப குறைஞ்சிருக்கு. யூப்ரட்டிஸ் நதி அப்படியே நீங்க 1000 வருஷமா ரிசர்ச் எடுத்து பாத்தீங்கன்னா அது ஜீவன் நதி. ஜீவன் நதி எப்படி ஜீவன் நதி? துருக்கிக்கு, ஈராக்குக்கு, சிரியாவுக்கு 3 துருக்கியில தொடங்கு, ஈராக்ல முடியும். துருக்கியில இருந்து தொடங்கி வர்றது 3 நாட்டு மக்களுக்கு அது தண்ணி வாட்டர் சப்ளை. நாங்க எந்த தண்ணியை குடிக்கிறோமோ 3 நாட்டு மக்களுக்கு தண்ணி குடிக்கிறது. 3 கோடிக்கு மேற்பட்டவர்கள் அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறார்கள். போட்டை கிளீன் பண்ணி பியூரிஃபை பண்ணி தண்ணி லைன் கொடுக்கிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஜீவன் அது. இன்றைக்கு ஈராக்குடைய பத்திரிகைகள் எல்லாம் வருவது தண்ணி பற்றாக்குறை, சிரியாவில் தண்ணி பற்றாக்குறை, குடிக்கிற தண்ணி. ஏன்? யூப்ரட்டிஸ் வந்தது, கண்ணு முன்னாடி வந்தது. அது சம்பந்தமான ஆர்டிகல்ஸ் எக்கச்சக்கமா ரீட் பண்ணலாம். நான் அதை டீப்பாக பேச விரும்பவில்லை. என்றாலும் உங்களுக்கு சொல்றேன், நாசாவுடைய ஒரு வீடியோ சேட்டலைட் நான் பார்த்தேன். சேட்டலைட் ரிப்போர்ட்ல இப்படி ஒரு கொளுத்திருந்தவரால் மெலிந்து காட்டினா எப்படி இருக்குமோ, கொளுத்தவரால் போட்டு இப்படி ஆக்கினா எப்படி இருக்குமோ, யூப்ரட்டிஸ் நதி அப்படி ஒரு லைனா மாறிட்டு நாசாவுடைய அறிக்கையில் இப்படி வந்தது. இப்போ ஒரு லைனா மாறிக்கொண்டிருக்கு. லைனா என்ன சொல்ற ஓடு மாதிரி ஆகிட்டு இன்னும் தண்ணியோடு தான் செய்யுது. 1000 வருடங்களுக்கு பிறகு 2007ஆம் ஆண்டு தொடக்கம் அந்த நதி பாறையில வத்தி 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 கடுமையாக வந்து கொண்டு போகிறது. இப்ப தொல்பொருள் ஆய்வாளர் நல்ல கவனமா நான் சொல்வது புரிஞ்சு போங்க. இது நான் சொல்லுவது ஹதீஸ் இல்லை, இந்த துண்டு ஹதீஸ் இல்ல, ஆய்வு. இது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். ஒருத்தர் சொல்றாரு வானத்தை பார்த்துட்டு ஆய்வாளர் சொல்றார் மழை பெய்யும் என்று. சில பேர் மழை பெய்யும் பெய்யாம இருக்கும். தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த நதியை ஆய்வு பண்றாங்க, நிறைய மெஷினரிஸ் கொண்டு வராங்க, சேட்டலைட் வருகிறது. நான் பார்த்த ஒரு ரிப்போர்ட் விக்கிபீடியா சரி ஏதாவது உங்களை பார்க்கிறேன். இதை விட்டு கேட்டா ரசூலுல்லாஹ் சொன்னா நினைக்காதீங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்ற நாங்க பள்ளியில பேசுவோம். அமெரிக்கா கவர்மெண்ட் ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ஆய்வு பண்ணணும். என்ன தெரியுது? ஒரு புதையல பத்தி உள்ள அடிப்படை இது புதையல்.
படிங்க. ஹதீஸ் எடுத்து ஹதீஸ படிக்கலாம். மாசமா உங்களுக்கு படிக்கிற அவ்வளவு தகவல்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வழியாக என்ன இன்றைக்கு நதிக்கரைகளில் வெளிவெள்ளத்துல உள்ள போய் நம்ம பார்த்திருப்பீங்க. கொப்பரை டேம் பத்தி போனா இருக்கிற வீடெல்லாம் தெரியும். மறுபடி தண்ணி வந்தா எல்லாம் அடிபட்டு போயிடும். பண்டிகாலத்து பொருட்கள் மெல்ல வெளியாகுது. நான் சொல்லல, தங்கமன் சொல்லல, பண்டிகை காலத்து பொருட்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. நதி கரை ரொம்ப தூரம் போயிருக்கிறது. நதி வந்து கொண்டே போகிறது. இத்தனை ஆயிரம் வருடங்களாக மனித வரலாறு உருவாக்கப்பட்ட அந்த யூப்ரட்டிஸ் நதி பயங்கரமாக வருவதை மனித குலம் பார்க்க எதுக்கு தெரியுமா? சரி, எதுக்கு? அங்க எந்த வெளியாக போகுது? அந்த தங்கமலை எடுக்கிறது தான் இதெல்லாம் மூமின்கள் பயங்கரமாக பார்க்கிறாங்க. ஏன் தெரியுமா? அன்னைய ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருந்தாங்க ஆய்வாளர்கள். அதை பார்த்து சொல்றாங்க, இது அண்ணனவா கிட்டத்தட்ட 20-40 ஆகுங்க டாக்டரா ட்ரைனிங் ஃபுல் வந்து அதான் சொல்றேன். இது ஹதீஸ் இல்ல, இது ஆய்வாளர்கள் சொல்ற அறிக்கை. நான் சொல்றேன், அவங்க சொல்றாரு நியர்லி 20-40 ஆக போகல. யூப்ரட்டிஸ் உள்ள செத்து யூப்ரட்டிஸ் வந்து பண்றாங்க. அல்லாஹ்வுடைய நேரடியாக சில வேலை நாடுகள் உயிரோடு இருக்கிற நேரம் அது 2035 நடக்கலாம், எப்பயும் நடக்கலாம். அல்லாஹ் அந்த வீடியோ கேமராவில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினார். யூப்ரட்டிஸ் பப்ளிக் என்று சொல்றாங்க. قال نبينا صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعة மறுமையின வராத رسول الله فرات நதி வத்தாமல் தங்கமலை வெளிவராமல் மறுமையின வராத நாளை மிக முக்கியமாக உலகமே பார்க்கிறது. 100% லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்படுற அளவுக்கு இன்றைக்கு கேமராக்கள் நடந்துவிட்டது. அதனுடைய யுத்தம் பயங்கரமா பேசப்படும் என்று நம்புகிறேன். நான் 199 பேர் கொலை செய்யப்படுவார்கள். அவ்வளவு பெரிய சாவை சந்திக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான யுத்தம் அல்லது அந்த புராண நதி பற்றி தங்கமலை வெளிவரக்கூடிய அதிசயத்தை பார்க்கும் வரைக்கும் நம் ஈமானை பின்பற்ற தேவையில்லை. அல்லாஹ் மீது ஆணையாக நடக்க போகிறது. அல்லாஹ்வுடைய எப்படி ரசூலுல்லாஹ் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் நடக்கிறதோ அது நடப்பதற்குரிய அறிகுறி நமக்கு தெரிகிறது. சில வேளை நாங்கள் மூத்தாய் நம்முடைய பிள்ளைகளை பார்க்க தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், எனக்கு படித்து தந்த உஸ்தாத் அவருடைய சஹீஹ் முஸ்லிமில் அந்த ஹதீஸை சொல்வதை இன்றைக்கு ஞாபகம் சொன்னார். ஹதீஸை சொல்லிவிட்டு சொன்னார், ஈரான் பொருளாதார தடை வரும் என்றார். ஈரானுக்கு பிறகு சிரியாவுக்கு பொருளாதார தடை வரும் என்றார். இது ஹதீஸ் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டு மௌத்தாக விட்டார். நாம் அதை பார்த்தோம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஹதீஸை முஸ்லிமில் வரக்கூடிய செய்திகள். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த விடயங்கள் சரி நாம் கடந்து போக வேண்டியாகும். மறுமைக்கு நாம் மிகவும் நெருங்கி விட்டோம் என்பதற்கான அடையாளம் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்குகிற நேரம் என்ன நடக்கும்? ஒரு நீண்ட ஒரு அழகான ஹதீஸ். இந்த ஹதீஸை படிக்காத யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனா அந்த ஹதீஸை அவரோடு சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. இந்த ஹதீஸுக்கு ஹதீஸ் ஜிப்ரீல் என்று பெயர் வைத்திருக்கிறார். முத்தவாத்திரான செய்தி, முத்தவாத்திர சஹீஹ் உச்சகட்டமான செய்தி. இந்த ஹதீஸை படிக்காத எந்த மௌலவியும் இருக்க மாட்டார். கிதாபை திறந்தால் காலையில முஸ்லிம்களை திறந்தால் இந்த ஹதீஸ் வரும். அப்படிப்பட்ட ஹதீஸ், இந்த ஹதீஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். அந்த ஹதீஸை முழுக்க சொல்ல மாட்டேன். இப்பொழுது நேரம் தடையாக அமைந்திருப்பதுதான் அந்த ஹதீஸுடைய கடைசி பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை சந்திக்க வருகிறார். அந்த மனிதர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஹதீஸில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த ஹதீஸ்ல வருவர் கிட்ட இருப்பார், நிறைய கேள்விகள் கேட்பார். அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்பார். மத்தஸா, எப்ப மறுமை வரும் என்று சொல்றாங்க. எப்ப மறுமை வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க 2092 இப்படிதான் வரும் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரியான்ல கூட சொல்லல. என்ன சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை எப்ப வரும் என்று கேட்கிறவர்கள் பார்த்து சொன்னாங்க, யார் என்னிடம் கேட்கிறீர்களோ கேட்கப்படுவது என்ன யாருக்குமே தெரியாது. வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்தில் வந்திருக்கிறார். அல்லாஹ் ஒரு நாள் இவர் ஜிப்ரீல் பாருங்கடா அப்படி அல்லாஹ் சொன்னதில்லை.
அல்லாஹ் அப்படி அதிசயம் காட்ட மாட்டான். ஆனா அந்த மக்களுக்கு எல்லாம் ஆறுதல் கொடுக்க விரும்பினான். மனித தோற்றத்துல வந்து ஜிப்ரீல் பேசுறாங்க. அவங்க எல்லாம் திருப்பி திருப்பி பார்த்தீங்க. இந்த ஹதீஸ் அலிபின் அபீ தாலிப் அறிவிக்கிறார். பள்ளியில லைவ் நடந்த ஹதீஸ் முத்தவாத்திரான செய்தி. அவங்க சொன்னாங்க, வெள்ளி சொல்லியும் அவருக்கு வந்தார். அவருடைய முகத்தில் எந்த பிரயாண கழிப்பும் இல்லை. கரும்பு முடி நல்ல சீர் இருந்தார். இவர் யாருக்கு பார்த்தோம். பெருமானார் கிட்ட வந்து முட்டோட முட்டை சேர்த்தார். கேட்டார், மன் இஸ்லாம் என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இஸ்லாம் அலா ஹம்சின் ரசூலுல்லாஹ் சொல்லி கொண்டு போனார்கள். மன் ஈமான் என்று அஸ்தரியான ஈமான். அது இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டார். ஈமான் என்றால் என்னன்னு கேட்டார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமனது பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி எல்லாத்தையும் கேட்டு கொண்டு சொன்னார். சதைத்த சஹாபாக்கள் திரும்பி பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கேள்வி கேட்டு அவரை சாய்போறார். சதைத்த தெரியாம கேட்கிறார், தெரிஞ்சு கேட்கிறார். இப்படி வந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் யார் அடையாளம் பாட்டு சாஹிப் மஸ்மூல் என்றார். ரசூலுல்லாஹ் பேர சொல்லல, வந்தவர் பேர சொல்லாம கேள்வி கேட்பவர் கேட்கப்படுபவர் என்றார். கேட்பவர் கேட்கப்படுபவர். யாரிடம் கேள்வி கேட்கிறீர்களோ கேட்கிற நீங்கள் கேட்கப்படுபவர் என அறிந்தவர் தானே. கேட்கிற உங்களுக்கு தெரியும்னாலே, கேட்கப்படுற என்னை விட கேட்கிற உங்களுக்கு தெரியும்னாலே எல்லாம் தெரியும் இல்லை, தெரியும் இல்லை. அதில் உள்ள ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் தானே சொல்லிவிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மறுமை நாள் அரபுகளை பார்த்து சொன்னாங்க, காலில செருப்பு போட வகையா, காலில செருப்பு போட வகையா, கருப்பு ஒற்றைகளை மேய்க்கிறேன் அரபுகள் அல்லது அரபுகள், கிராமவாசிகள் அல்லது வாசம், இவர்கள் உயரமான கட்டிடங்கள் கட்டும் வரைக்கும் மறுமை நாள் வராங்க. அந்த ஹதீஸ் எப்படி வரும் தெரியுமா? எந்த பாவரும் ஃபீல் துனியா, எந்த பாவரும் ஃபீல் துனியான்னு அர்த்தம் தெரியுமா? அரபுல வசதி ஒருவருக்கு நாம் பேசிக் கொள்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். ஒருத்தர் போட்டி போட்டாங்கன்னா அதை சொல்ற பதில் சொல்றாங்க. ரெண்டு பேர் கேட்கணும் இல்ல, எல்லாரும் கேட்கணும். நானா நீயா, நானா நீயா, எந்த பாவரும் ஃபீல் துனியா. யாரு கட்டுவான்? கட்டிலை கட்டுவாங்களா? காலில செருப்பு போட வக்கை இல்லாத, ஒண்ணுமே இல்லாத, அதான் கருப்போட்டம். அரபு கருப்போட்டம்னா சிவப்பு ஓட்டம். இன்னைக்கு கண்ணை இருக்கு, சிவப்பு ஓட்டம்னா பெரிய விலை வரும். எல்லா அந்த பொட்டம் கிடைக்காது. மாநிலங்கள் மாதிரிதான் பிரயாண கல்வி விலை கூட போகும். அது கருப்பா வெளியே பிரச்சனை இல்லை இல்லையா, அவ்வளவுதான். அதுக்கு விலை கல் மனிதனா விலை வராது. அதே மாதிரிதான் ஒட்டங்கள் கருப்பு மடிஞ்சிடும், சிவப்பு மணிகள். அந்த சிவப்பு வச்சா பனி ஓடிக்கிறார், கருப்பு வச்சா சாதாரண கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற காலில் செருப்பு கூட வைக்கல. செருப்பு இல்லாதவங்க, செருப்பு இல்லாத காலில் போறவங்க ஏழை. அந்த ஒட்டகத்தை மேய்க்கிறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அவங்க உயரமான கட்டிடம் கட்டும் வரைக்கும் மறுமை நாள் வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் நான் எங்க பேசுறது தெரியுமா? எக்ஸாக்ட் டைம் இதுதான். இந்த ஹதீஸ்க்குரிய நான் சரியான நேரம் நான் நினைக்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் சொன்னார்கள். இப்ப நீங்க போய் கூகுள் அடிங்க, எல்லாருமே அடிச்சு பார்க்க மொபைல்ல உள்ள உயரமான கட்டிடம் எல்லாருக்குமே தெரியும். புர்ஜ் கலீஃபா, துபாயில் உள்ள புர்ஜ் கலீஃபா. துபாய் அரசாங்கம் ஒன்று போட்டிருக்கிறது. 1970களில் துபாய் எப்படி என்று ஒரு போட்டோ போட்டிருக்கு. துபாய் நிறைய செய்யுது. அந்த பழைய போட்டோவோட துபாய் புதிய போட்டோ. அப்ப எப்படி ரோட் இருந்துச்சு, எப்படி இருக்குது. அப்ப துபாயில காட்டுறாங்க ஒரு டொயோட்டா கம்பெனியில பில்டிங் போய் பக்கத்துல பில்டிங், மற்றதெல்லாம் பாலைவனம். இப்ப அதே போட்டோ எடுத்து பக்கத்துல வைக்கிறான். சேம் அந்த டொயோட்டா, அது அப்ப உயரமா இருந்த பில்டிங், அதை தாண்டி எக்கச்சக்கமான பில்டிங், அவ்வளவு அழகா துபாய் பில்டிங் கட்டிருக்கு. அந்த டொயோட்டா கம்பெனியில பில்டிங் இன்னும் அப்படியே. இன்னொரு போட்டோ நான் பார்த்தேன். எப்படி ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி அவரோட ஆரம்ப ட்ரெஸ்ல கோப்பு கொடுத்துட்டு ஒட்டகத்தை கட்டி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார். அதுதான் துபாய் 1970, பிஃபோர் 70. இப்ப துபாய் உலகத்திலேயே டென்னிஸ் கோர்ட் கடலில் படிய வேணுமா? அமெரிக்கால துபாயில உலகத்தில் என்ன கட்டிடத்தை நீ பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி நீ பார்க்கணுமோ அது துபாய். உலகத்தில் நிறைய பேர் தன்னுடைய வெக்கேஷன் கழிப்பதற்கு துபாய்
ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? கட்டிடம் கட்டுவாங்கன்னா வேற. நீங்க போய் நான் சொல்றதுக்கு பாருங்க. வேர்ல்ட்ல உயரமான கட்டிடம் புர்ஜ் கலீஃபா 800 முதல் 900 மீட்டர். இதுவரைக்கும் உலகத்தில் கட்டப்பட்ட உயரமான கட்டிடம் 850 மீட்டர் நினைக்கிறேன், ஞாபகம் சரியா? 850 மீட்டர் பிரம்மாண்டமான புர்ஜ் கலீஃபா. இப்ப அமெரிக்காவுல எவ்வளவு பெருசு, ஆஸ்திரேலியாவுல எவ்வளவு பெருசு, சைனா எவ்வளவு பெருசு? 600 மீட்டர் யாருமே வரல. 1/2 கிலோமீட்டர் கொஞ்சம் மேல. இவ்வளவு பெரிய சைனிகார எவருமே அவனுக்கு இருக்குமே கட்டலாம். எல்லாம் 600 700 நிக்கிறாங்க. புர்ஜ் கலீஃபா வந்து 850 கட்டி வேர்ல்டுக்கே நானே பெருசு, நான் தான் உயரமானவன் காட்டி கிடைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரம் நெருங்கி வருகிறது. அதனால மிக சுருக்கமாக நான் சொல்றேன், அந்த அளவுக்கு கட்டி அவங்க கெட்ட நேரம் சவுதி அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்துச்சு. என்ன முடிவு? 2025 2025 வேர்ல்டுல ஆகப்பெரிய கட்டிடத்துக்கு சொந்தக்கார சவுதி. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எந்த தாவரம் ஃபீல் பண்ணியா? நீங்க போட்டி போடுவீங்களா? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத ஏழையா நீங்க நிற்பீங்க. ஏழையா நிக்கிறீங்க, நாங்களே சாப்பாடு இல்லாம நிற்கிறோம். அரபுல யார் காலி துப்புவார் போதும். அரபுகிட்ட ஒண்ணுமே இல்லை. இந்த ஃபியூல் மட்டும் வரலண்டா அரபுகள் தான் பரம ஏழைகள். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு சொல்ற நேரம் உங்களுக்கு புரியாது. இந்த அரபு உலகத்தை இப்படி பார்த்துட்டு கல்ஃபுக்கு போய் வந்துட்டு மிடில் ஈஸ்ட்ல போய் கிண்டிட்டு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு மிடில் ஈஸ்ட் அப்படின்னு விளங்காது. ஆனா நேச்சம் மிடில் ஈஸ்ட் தான் பிச்சைக்கார நாடு. அவர்களுக்கு இந்த ஆயில் மட்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு வேற எதுவும் இல்லை. உடைக்கிறார்கள். அப்படி இருந்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த தாவரம் பண்ணியா கட்டிடத்தில் நீங்க போட்டி போடுவீங்கன்றாங்க. சவுதி அரசாங்கம் சொல்லுது 2025 வேர்ல்ட்ல டாலஸ்ட் பில்டிங், 6 உயரமான பில்டிங் சொந்தக்காரங்க நாங்க. 1008 மீட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வானத்தை நோக்கிய ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் யாரும் கட்டல. ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் நாங்க கட்டோம். எல்லாம் சரி, நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு. பேர் என்ன தெரியுமா? ஜித்தா டவர். ஜித்தா டவர். நான் ஜித்தா டவருக்கு சொந்தக்காரன். வேர்ல்ட்லயே எல்லாரும் பாருங்க, நாங்களாம் அவ்வளவு பெரிய பில்டிங் கட்ட போறோம். சும்மா இருக்கிறாங்க. துபாய் அடுத்த பிரசிடென்ட் பிரான்ஸ், அடுத்த பிரசிடென்ட் பிரான்ஸ் அவங்க வைக்கிறாங்க. we are ready. நாங்க ரெடி என்றாங்க. வானத்தை நோக்கிய ஃபர்ஸ்ட் செகண்ட் கிலோமீட்டர். நான் பேசுறதால நினைச்சு பாருங்க, இன்னும் 1 கிலோமீட்டர் போகிறாங்க. 800 மீட்டர். ஃபர்ஸ்ட் செகண்ட் கிலோமீட்டர் துபாய் டவர் 2026. 2025 சவுதி பிரதேச முடிகிறாங்க. 2026 எங்களோட முடிகிறாங்க. 2026 நாங்க வேர்ல்ட்ல ஆகப்பெரிய பில்டிங் எவ்வளவு பார்க்கலாம். நாங்க அன்புல நிக்கிறோம். ஒன்றா ரெண்டா எங்கடா போனா நான் இதை பேசுறதுக்கு முடியுங்கன்றாங்க. நீங்க தான் போய் பாருங்க. வேர்ல்ட்ல இந்த கட்டிடம் மயங்கி போகிறோம். 2040 முடிவு சமையல நியூயார்க் சிட்டி. இதுவரைக்கும் நீங்க கண்ட சிட்டி இப்படியே போய் இப்படியே போய் ஏர்போர்ட் போகணும். எங்க சிட்டி இப்படி வேர்ல்ட்ல புதிய சிட்டி இப்படி மேல பஸ் பண்ணி மேல போனா ஏர்போர்ட். அந்த சிட்டி 140 கிலோமீட்டர். அதை பத்தி நீங்க தண்ணியில பார்த்தா வராங்க. சவுதி தந்த ப்ரொஜெக்ட் வைக்கிறாங்க. துபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்ட் வைக்கிறாங்க. நாங்க 3 மாடி ஒரு பெரிய கட்டிடம் கட்டுறோம். எங்க பார்த்தாலும் வேர்ல்ட்ல உள்ள மூணு நீங்க பார்க்கலாம். சவுதிக்கு ஒரு ப்ரொஜெக்ட் போறோம். எங்க பார்த்தாலும் வேர்ல்ட்ல காமத்துல்லா இல்ல, பெரிய பெட்டியில ஒரு வேற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வரலாம். இது பாருங்க. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் சொன்னார்கள் ஜிப்ரீல் இஸ்லாத்துக்கு முன்னாடி வச்சிட்டு அரபுகள் கட்டிடம் கட்டுவது போட்டி போடும் வரைக்கும் மறுமை நான் வராதுங்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய சான்றுகள் முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சான்றுகள் ஒவ்வொன்றும் நம்முடைய ஜனாசாவை தூக்கியதற்கு பிறகு நாம் சிந்திப்பதற்கல்ல, நம்முடைய ரூஹ் பிரிவதற்கு முன்னாடி நாம் சிந்திப்பதற்கு அல்லாஹ்வை நேர்மையான நம்முடைய வர்த்தகத்தில் ஈடுபடுவோம். நியாயமான முறையில் செய்வோம். தஅவா என்பது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தஅவா களம். நீங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த பள்ளிக்குள் வந்திருந்தால் குர்ஆன் சொன்னார், உயிர் வச்சிருக்கார்.
பிரச்சனை வராமல் உங்களுக்கு ஜன்னாவுக்கு போக முடியாது. கொள்கை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். பிரச்சனைகள் அஞ்சு தாவாக நிற்க முடியாது. சத்தியம் எப்பொழுதும் மேலோங்கும். பல உயிர்கள் கீழே விழுந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேலோங்கப்பட வேண்டும். சத்தியம் சத்தியமாக நிலைநாட்டப்பட வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு நம்முடைய ரூஹ்களை சந்தோஷமாக கொடுக்கிறோம். ரப்பே, நீ இந்த வாழ்க்கைகள் அனுபவிக்க தந்தாய். அல்ஹம்துலில்லாஹ், உன்னை புரிய வைத்தாய், உன்னுடைய அருட்கொடைகளை சுவைக்க வைத்தாய். அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டிலே நீங்க ஜிஹாத் செய்வதற்கு எந்த இதுவும் இல்லை, ஜிஹாதுடைய எந்த கடவுளும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காக எல்லா இடங்களிலும் தந்திருக்கிறார். அந்த பிரச்சாரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் வேண்டியாரு சுயநலத்திற்காக பிரச்சனைகள் வரும் என்பதற்காக, எங்கள் மேல பரிசு இல்லாத பிரச்சனைகள் வரும் என்பதற்காக வேண்டி பள்ளியை விட்டு நாம் ஓட தேவையில்லை. அல்லாஹ் ரொம்ப கவலைப்பட்டேன். ஒரு ஊருக்கு வருகிற கிழக்குமான சொன்னார்கள். பயான் முடிந்த உடனே குர்ஆனை பத்த வைத்து போட்டார்களா? எந்த ஆமையில வந்து ஊழ்ச்சி கொண்டிருக்கிறார். குர்ஆனை பத்த வைத்தார்களா? அவர் கோடைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நபியாரை செய்யாத தப்புக்கு நாம் எதற்கு பயப்பட வேண்டிய தேவை? பலர்கள் தாடிகளை விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நபியாரை முஸ்லிம் மீது காட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நபியாரை ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை காட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கோட்டாவில் நாட்டுக்கு ஜனாதிபதிக்கு வந்து உட்கார்ந்த நேரம் அவர் சொன்னார், அனுராதபுரத்தில் போய் மகாஜனதாவை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையுடைய அந்த கோட்டால் நான் ஜனாதிபதியாக இருக்கிறேன். அவர் வந்தால் 20 ஆண்டுகளுக்கு நின்று விடுவார் நினைக்கிற அளவுக்கு வந்தார். 2.5 வருடங்கள் அல்லாஹ்வுடைய நபியார் 2.5 வருடம் 2/3 மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் 3/2 அல்லாஹ் கையில் கொடுத்திருந்தார். 3/2 வாக்குகளை கொடுத்திருந்த சிறுபான்மை தேவையில்லை என்று சொன்னார். சிறுபான்மை தேவையா இல்லையா என்பதை அது எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நபியார்களே, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்கிறேன், இந்த எந்த கட்சிக்கும் அரசியல் சாக்கடைகளுக்கும் நான் அவர்களுக்கு பின்னாடி போவதல்ல. அதனால் இந்த அரசியலை பற்றி நான் பேசவில்லை. அல்லாஹ் இந்த உம்மத்தில் பலர்கள் தவக்கத்திலிருந்து கேட்ட துஆவை நீங்கள் பார்க்கலாம். எங்களை நோவித்தார்கள், பொய் குற்றச்சாட்டுகள் சொன்னார்கள். கடலிலே வைத்தவுடனே சாதாரண அரபில் என்ன போட்டது தெரியாமல் மீடியாக்கள் அவருடைய வஞ்சகத்தை கக்கியது. முஸ்லிம் சமுதாயத்தை வேறு விதமாக காட்டியது. இவர்கள் தீவிரவாதிகள் என்று காட்டினார்கள். இப்படி எல்லாம் நோகடித்தார்கள். நோகடிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நபியார்களே, ஆட்சிக்கு அமர்த்தப்படுகிறார். எல்லோரும் பார்த்தார்கள். டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தவர், அவர் பேரை கேட்ட பயப்படுவார்கள். அவரை அமர்த்தினார். அமர்த்தி பாராளுமன்றத்தில் மிகப்பெரும் பலத்தை கொடுத்தார். ஜேஆருடைய கான்ஸ்டிடியூஷனை நான் ஜேஆர் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொன்னால், என்னுடைய கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு பலம் என்றால் அதிலே ஆணை பெண்ணாக மாற்ற முடியாது, பெண்ணை ஆணா மாற்ற முடியாது, மற்ற அத்தனையும் செய்ய முடியும் என்றார். ராஜபக்ச கமிட்டிக்கு அது போதாமல் இருந்தது. அவர் என்ன எழுதினார்கள் தெரியுமா? 20ஆம் தேதி பிரேக்கேட் அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தார்கள். ஜனாதிபதி அவருடைய ராஜினாமாவை வர முன்னாடி அனுப்பிடுவார். மினிஸ்டர் விளக்கலாம். அவ்வளவு காலம் இந்த சீட்டே அப்படிப்பட்ட சீட். அதில் எவ்வளவு உச்சப்பவர் தம்பி ஜனாதிபதி, நான் பிரதமர், மத்த சபை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு ரூம்ல உட்கார்ந்து டீயை குடிச்சிட்டு இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும் என்று சொல்லுகிற படத்தை ஒரு குடும்பத்தை கொடுத்திருந்தார். இவ்வளவு அதிகாரத்தை நான் பார்க்கல. இதே நாட்டு மக்கள் 2 வருஷம் ஆகல உச்ச அதிகாரத்தை இந்த நாட்டு மக்கள் எந்த ஜனாதிபதியை துரத்தி விரட்டியது நான் பார்க்கல. அமெரிக்கா தன்னுடைய விசாவை ரிஜெக்ட் பண்ணது. மால்டீவ்ஸுக்கு போன உடனே அவசரமா முஸ்லிம் நாடு மால்டீவ்ஸுடைய சட்டை ஆப்பிட ஒன்று இருக்கிறது. முஸ்லிம் இல்லாட்டி அந்த நாட்டு பிரஜையே இல்லை. முஸ்லிம் இல்லாட்டி அந்த நாட்டு பிரஜையே இல்லை. அந்த நாட்டுக்குள் போகிற நேரம் வேகமா ஓமைகளை கதராக்களை எடுத்துக்கொண்டு போனார்கள். அவசரமா சிங்கப்பூர் போனார்கள். இவ்வளவு நாள் தான் தரையில் கொண்டார்கள். அந்த ஒட்டையில் நின்றார்கள். பல மாதம் அவசரம் என்ன பண்றது? ரப்புல் ஆலமீன் உயிர் அவ்வளவு பவரா இருந்தவர். எங்கப்பா போரில ட்ராக் பண்ணப்பட்ட ஃளைட்ல அவ்வளவு எல்லாம் எங்க எப்ப இறங்குறாங்க அந்த ஃளைட் ட்ராக் பண்ணப்பட்ட
ரப்புல் ஆலமீன் அவன் கையிலே ஆட்சியிருக்கிறது. நீங்க நினைக்கிற அரசியல் இல்லை, நீங்க நினைக்கிற பதவிகளையும் இல்லை, நீங்க நினைக்கிற ஆட்சியாளர்களையும் இல்லை, நீங்க நினைக்கிற எந்த சொத்துலையும் இல்லாமல் இருக்கிறார்கள். மாலிக்குல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தஜ்ருல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதில் கைர். அவனுடைய கையிலே ஆட்சியிருக்கிறது. அவன் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், நாடியவர்களை போட்டு கீழே மிதிக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு ஆட்சியை பறிக்கிறான். அவன் கையிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கோட்டாவே ராஜபக்சம் போக மிஸ்டர் ரணில் விக்ரமசிங்க எனக்கு என்ன தெரியுமா கவலை? சந்து பொந்துகள் வீட்டு முஸ்லிம்கள் பேசுறாரு. ரணில் எப்படி தெரியுமா? நரி புத்தி, அப்படி புத்தி, சொல் புத்தி, ஒரு புத்தி ரப்புடைய ஆற்றலை பார்த்துவிட்டு எதை பேசுறீங்களா என்கிறார்கள். ஒரு பலமான கட்சி என்று சொல்ல கட்சியை ஒருத்தர் கூட இல்லாமல் கட்சி முழுக்க தோற்கடிக்கப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அவருக்குரிய ஆசனத்துக்கு 10 மாசமாக நானா நீயான்னு போட்டு கொண்டு ஏதோ போட்டப்பட்ட பிச்சையில வந்து போலீஸாக உட்கார்ந்துட்டு அவர் பேசினால் கை தூக்க ஒத்து கூட பக்கத்தில் இல்லாத அளவுக்கு சின்ன சின்ன கத்திங்க 2 பேர் இருக்கிற நேரம், யாருமே இல்லாத நேரம், ஸ்ரீலங்காவுல பயங்கரமான பில்டப் நின்ற பவர்ஃபுல் ஜனாதிபதியை தூக்கிவிட்டு ஸ்ரீலங்காவுல பலகீனமான பாராளுமன்ற சீட்டில் இதுவரைக்கும் இப்படி ஒரு பலகீனமான ஒருவரை யூஎன்பி இப்படி கொண்டு வந்து எவரும் இல்லை. அவருக்கு தூக்கி அல்ல ஆட்சியை கொடுத்தார். அவர் திறமையா, அவர் அறிவார், அவர் அறிவதால் மக்களை அவர் வென்றிருப்பார். இத்தனை ஆண்டுக்காலம் அரசியலுக்கு வென்றிருந்தார். அத்தனை பிரச்சனையும் அல்லாஹ் சுமூகமாக்கினார். எப்படி இவ்வளவு பேர் போலி வெடித்தாங்க, என்னாச்சு? ரப்பு சுமூகமாக்கினார். அவனுக்கு தெரியும் யாரை எப்படி மாற்றம் என்று. ரப்பிடம் நாம் மன்றாடுவோம் என்று யாரை நம்ப மாட்டோம் என்று கொள்கையோடு அல்லாஹ் பேசுகிறார்கள். இந்த சபையை விட்டு பிரிய வேண்டும் என்பதற்காக நான் பதிவு செய்தேன். அல்லாஹ் ஜல்ல கொடுத்தார். புனிதமிக்க ரமலானை நமக்கு தந்தார். பல ரமலான்கள் நாங்கள் வேதனைப்பட்டோம். இல்லாத பிழைப்பு எல்லாம் நம்ம மீது வீசினார்கள். நச்சு பாம்புகள் எப்படி கொத்துமோ முஸ்லிம் சமுதாயத்தை துரத்து கொத்தினார்கள். திகழை எடுத்தது, எதிர்காலத்திலே இத்தொகையில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடந்தது. ஆனால் அல்லாஹ்வை பயந்த உள்ளங்கள் தகஜத்தில் விழுந்தார்கள், அழுதார்கள், கேட்டார்கள். நாம் இப்படித்தான் கைகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அத்தனையும் அடுத்த பலப்பட்டு தீவிரவாதிகள் என்று சொல்றவர்கள் எங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். சொல்லி நாங்கள் பிழையாக சொல்லிவிட்டோம், உங்களை பிழையாக பேசிவிட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நாங்கள் இப்படி தவறாக பேசிவிட்டோம், நீங்கள் அப்படிப்பட்ட சமூகம் இருந்தார்கள், நீங்கள் கொடுக்கும் சமூகம், உங்களை நாங்கள் அப்படித்தான் பார்த்தோம், உங்கள் மேல வேற வைராக்கியத்தை உண்டாக்கி விட்டார், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். முஸ்லிம்கள் மீது கை வைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு பேரை உருவாக்கினானே. தனத்தில் பலர்கள் இன்னும் விடுகிறார்கள். அல்லாஹ் இன்னும் கபூலாக்கிறான். அல்லாஹ் கபூலாக்கிறான். அப்படிப்பட்ட நல்லையான கூட்டத்தில் என்னுடைய உங்களை மாற்றி அருள்புரிந்து மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கிற நேரம் திருப்தியான சந்தோஷமான மனநிலையோடு ரப்புல் ஆலமீன் நமக்கு நல்ல தீர்ப்பை தருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரும் அருள்வாய்ப்பானாக. பேச்சுங்கள் அல்லாஹ் நம்ம வெளியே தருவானாக.